சொல்லுங்க சொல்லுங்க. கார்த்திக் கிங்ஸ்லி உன்கிட்ட தான் கார்த்திக் பேசணுமா கிங்ஸ்லி? கார்த்திக் ஆமா என்கிட்ட ஆமா பேசணும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும், ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும். என்னால கண்டினியூஸா பேச முடியாது. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரணுமா? ஏன் கிங்ஸ்லி? இல்ல இல்ல, நான் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு தான் நான் வர இந்த முடியும் மாதிரி என்னால. நெக்கல்லாம் நாங்க பல வாட்டி பண்ணிட்டோம். ஓகேவா? இதுதான் இதுதான் எடுத்த உடனே உள்ள வந்து பயந்து இந்த மாதிரி நெக்கல் அடிச்சு பண்றதெல்லாம் இதுதான் இதுவ. நாங்க கார்த்திக் இந்த மாதிரி பல மட்டும் நெக்கல் அடிச்சு பண்ணவங்க தான். ஓகேவா? ஒரு பேச வரேன்னு சொன்னா ஒண்ணு எஸ்ன்னு சொல்லணும், இல்லைன்னா ஸ்பீக்கரே கொடுத்துக்க கூடாது. இதெல்லாம் ஒரு இதுவ. கார்த்திக் சரி நான் கார்த்திக் பேசுறேன். வெளியில சரி இருக்கேன் கிங்ஸ்லி கார்த்திக். கொஞ்சம் சரி வேலையா சரி. இருக்கிறாப்புல, பேசுவாப்புல. ஒரு 5 இல்ல நிமிஷம் நானே அவனுக்கு பேசுறேன் டைம் நானே கொடுங்க. பேசுறேன். அவன் இல்ல காய்கறி கடையில நிக்கிறான். அவன் ஒரு கேப் எடுத்து பேசுவான். சரி என்கிட்ட கேளுங்க, சொல்லுங்க. என்ன கேள்வி கேட்கணும் சொல்லுங்க. ஓகே ஃபைன், உங்ககிட்டயே பேசுறேன். ஓகேவா? ம் ஒன்றும் இல்லை. இப்போ ரெண்டு ஃபேன் பேஸ்குள்ள சண்டை வந்துச்சு. ஓகேவா? அதெல்லாம் போயிட்டே இருக்குது. நாங்களும் அடிச்சோம், அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நாங்க தப்பு பண்ணதும் சொல்லுவேன், சத்தியமா தப்பு பண்ணோம். 3 வருஷம் வந்து ரொம்ப கேவலம் பிஹேவ் பண்ணோம், அபியூஸ் பண்ணோம். இது எல்லாமே உண்மைதான். பதிலுக்கு அதுல பதிலுக்கு டவுட் நாங்களும் கிடையாது. ஹெவியா அடிச்சு கதற விட்டோம். சொல்லுங்க. ஓகே, அதுவும் பண்ணீங்க. 2 சைடுமே டேமேஜ் நடந்திருக்கு. 2 பேருமே தப்பு பண்ணோம். ஓகேவா? இப்போ ஒரு பாயிண்ட்ல நாங்க தப்பு எங்க பண்ணல. தளபதி, நீங்க பண்ணதுக்கான ரிஃப்ளெக்ஷன் தான் இங்க தலைவர் ஃபேன்ஸ் இருந்து வந்துச்சு. ரியாக்ஷன் ஐயோ மட்டும்தான். இது எப்படி தெரியுமா இருக்குது? நீ தப்பு பண்ண, நான் தப்பு பண்ண, நீ தான் பண்ண, நீ தான் ஆரம்பிச்சவன் பண்ண, தானேப்பா இந்த மாதிரி தப்பு விட்டு பண்ணா. கொடுக்குற நீ. ரெண்டு ஆரம்பிச்சவன் தானே பேரும் தப்பு சொல்லணும். பண்ண சொன்னா நீ மனுஷன். இல்ல நீ இல்ல என்ன இல்ல தெரியுமா 2 சொல்ற? பேரும் தப்பு நாங்க பண்ணோம் பண்ணணும். அப்படின்ற இல்ல இங்க பாருங்க கார்த்திக், சொல்லுங்க ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க சொல்லும் போது நாங்க நாங்க தப்பு பண்ணோம்னு சொல்றது ஓகே ரைட்டு. அதாவது நீங்க தப்பு பண்ணீங்கன்னு ஓகே. சொல்றது ரைட்டு. ஆனா அது நாங்களும் தப்பு பண்ணோம்னா நீங்க பண்ணதுக்கான ரிஃப்ளெக்ஷன் தானப்பா இங்க இந்த பக்கம் வருது. எவ்ரி ஆக்ஷன் வில் பி தேர் வில் பி ரியாக்ஷன் இல்ல. அப்படின்னா அதேதான் எங்க பசங்க கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? நீங்க பண்ணதுனால தான் நாங்க போட்டோம்னு சொல்றாங்க. சரி அப்ப அப்ப அதுக்கு என்ன வந்து பதில் இருக்கு? அப்ப பதிலுக்கு நான் என்ன கேள்வி கேட்பேன்னா, இது இது எத்தனை என்ன தடவை இது என்ன சொல்றது? ஜோக்கா இருக்குது? அப்ப 2 பேர் மேலும் தப்பு இல்ல இல்ல இருக்குன்னு இல்ல 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 சொல்றீங்க. அதான் சொல்ல விடுங்கப்பா. அப்ப சொல்லு. யாரு ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, யாரு ஆரம்பிச்சாங்க ஓகே, அண்ணாத்து டைம்ல? ஏன் 2019ல இருந்தே எடுத்துட்டு வருவோமே. சரி சொல்லு. தலைவரோட அரசியல் வாழ்வை பத்தி இங்க விஜய் ரசிகர்கள் ஏன் பேச ஆரம்பிச்சீங்க, எதுக்கு ஆரம்பிச்சீங்க அப்படின்றதுனா ஒரு கேள்வி வருது. எனக்கு உங்களுடைய தெரிஞ்சு ராம்குமாரோட ட்வீட்டு இன்னைக்கு காலையில ராம்குமார் வந்து தலைவர் வந்து விஜயை வந்து பாராட்டி வாழ்த்துக்கள் சொன்னாரு. வாழ்த்துக்கள் சொன்னதா சொல்லி அந்த பத்திரிகை செய்திகள்லாம் வரும்போது அவனுடைய பழைய ஓகே. ட்வீட்டை கோட் பண்ணி உங்களுடைய விஜய் ரசிகர்களே கோட் பண்ணி அடிக்கும் போது எங்க போனீங்க? அதெல்லாம் ஏன்டா இன்னும் இந்த பழைய ட்வீட் எல்லாம் டெலிட் பண்ணாம வச்சிருக்கிற, எந்த தைரியத்தோட வச்சிருக்கேன்னு சொல்லி உங்களுடைய விஜய் ஃபேன்ஸ் இருக்கிறவன் நிறைய பேர் கேட்டிருக்கிறானே. அதுதான் சொல்றேன் கபிலா, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. இங்க பாருங்க, உங்க சைடுமே வந்து கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க, ரஜினி ரஜினி ஃபேன்ஸ். எங்க சைடும் இருக்கிறாங்க. ஓகேவா? அதுல ஒருத்தர் பண்றதை வச்சுக்கிட்டு நீ எடுத்துட்டு வந்து நான் அடிப்பேன், சோசியல் உன்னோட மீடியால வன்மத்துக்காக நீ இன்னொருத்தர் சோசியல் யூஸ் பண்ற. மீடியால புரியுதா? சோசியல் மீடியால ஆஃப்லைன்ல கோடிக்கணக்கான 50,000 ரசிகர் மன்றம் இங்க தலைவருக்கு மட்டும்தான் இருக்கு. கிட்டத்தட்ட 75,000 ரசிகர் மன்றம். ஓகேவா? அப்படின்னு பெருமை பீத்த தேவையில்ல. கேளுங்க ஓகே, பதில் மட்டும் இப்ப சொல்லு. கேளுங்க விஷயத்தை கேளுங்க. ப்ரூவன், இட்ஸ் ப்ரூவன், ஓகே, ரிஜிஸ்டர்டு. ஓகே. ஸோ ரெண்டாவது வந்து நீங்க சோசியல் மீடியால இங்க எதுவும் சாதாரண ஒரு மாரிமுத்துவோ குமரிமுத்துவோ பேசல. பெரிய ஐடிக்கல் பேசுனுச்சு. அந்த பெரிய ஐடிக்கல் பேசுனதுக்கு உடனே ரிஃப்ளெக்ஷன்லாம் இங்க வரல. டைம் பாஸ் பேசலன்ற ஒரு ஸ்பேஸ்ல போய் ஐக்கியமாகி மொத்தமா ஒட்டுமொத்த கூட்டமா சேர்ந்து தலைவரை மொத்தமா டீக்ரேட் பண்ணீங்க. எப்படி ஒரு அந்த டைம் ப்ராப்பகேண்டாவே பாஸ்ன்றது நடந்தது. உலகம் கிடையாது ரெடி, கேம்பிங்கே வெளியும் நடந்தது. உலகம் இருக்குது. கேம்பிங்கே நடந்தது இல்ல கார்த்திக். ஓ, டைம் பாஸ்ல அவன் பண்ணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் சரி அவன் கூட சரி, சேர்ந்து அடுத்த தானப்பா அடுத்த நீங்க எல்லாரும் பண்ணீங்க. ஏன் பழைய ஸ்பேஸ் எல்லாம் உங்களுக்கு 2021 சரி ஸ்பேஸ் ஓகே எல்லாம் எடுத்துட்டு வந்து சரிப்பா, ஞாபகப்படுத்தணுமா? ஓகேடா. இப்ப நம்ம எக்ஸ்ல இருக்கறனால எக்ஸ் ஸ்பேஸ் பத்தி நான் பேசுறோம். ஆமா, இல்ல இங்க இல்ல என்ன வந்து சொன்னீங்க? விஜய் இல்ல இல்ல ஃபேன்ஸ் நிறைய தப்பு பண்ணிருக்காங்க. ஓகேவா? இல்ல விஜய் கொஞ்ச நாள் fans முன்னாடி என்ன அதிகமான சொன்னீங்க? தப்பு. ஓகே, ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஒரு நிமிஷம் ஓகே இரு. ஓகே. விஜய் ஃபேன்ஸ் தான் அதிகமா தப்பு பண்ணாங்க. ஓகேவா? 75% தப்பு பண்ணாங்க. ஓகேவா? இப்போ இப்போ வந்து தளபதி வேற லெவலுக்கு போறாரு. ஓகேவா? முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அவரும் சொல்லிட்டாரு, உங்க தலைவரும் சொல்லிட்டாரு, அவரு எங்க சொன்னாரு? தளபதி முடிச்சுக்கலாம். எங்க சொன்னாரு? ஓகேவா? இல்ல எந்த என்னது தளபதி? என்ன அவர் என்ன சொன்னாரு? ரஜினிகாந்த் சார் பிளாக் என்ன எங்க சொன்னாரு? சொன்னாரு? எங்க சொன்னாரு? உங்க விஜய் எங்க அந்த எப்ப காக்கா சொன்னாரு? கழுகு பிரச்சனைக்கு என்ன சொன்னாரு? முட்டுப்புள்ளி என்ன சொன்னாரு? வச்சிட்டாருல அவரும். நான் வந்து லீவ் விஜய் படத்தோட சொல்றதுன்னு சொல்லிட்டாருல. நான் சொன்னது என் தலைவர் சொன்னது கேட்கல. உங்க தலைவன் தளபதி மேடையில லியோ மைக்க இன்னைக்குதான் வாழ்த்து சுத்திட்டு தெரிவிச்சாரு. வந்தது. இன்னைக்கு வந்து போன்ல தேங்க் பண்ணிட்டாரு என்ன எங்கால. என்ன போன்ல தேங்க் பண்ணாரு? அந்த மாதிரி என்ன தேங்க் பேசுனது பண்ணாரு? தேங்க் பண்ணிட்டாருல. நாங்க கேட்டது இன்னைக்கு தேங்க் மன்னிப்பு. பண்ணிட்டாரு.
நாங்க கேட்டது மன்னிப்பு. என்ன தேங்க்ஸ்? அவர் பாராட்டினாரு, நான் நன்றி சொல்லிதான் ஆகணும். எப்ப ஓ ஒரு வாரம் எனக்கு கழிச்சா? இப்ப 26ஆம் ஓ தேதி எக்ஸ்ல நடந்ததுக்கு இருக்கிற விஜய் ஃபேன்ஸ்லாம் 26ஆம் உங்ககிட்ட தேதி வந்து சாரி நடந்ததுக்கு கேட்கணுமா? எக்ஸ்ல இருக்கிற விஜய் ஃபேன்ஸ்லாம் உங்ககிட்ட எப்பா வந்து சாரி விஜய் கேட்கணுமா? ரசிகர்கள் நீங்க டேய் செஞ்ச தப்புக்கு தான் தன்யா தன்யா ராஜேந்திரன்ட்ட மன்னிப்பு கேட்டீங்க. கரெக்டா? அந்த கரெக்டா? வரலாறுலாம் எனக்கு தெரியாது. அதை பத்தி அதே எனக்கு மாதிரிதான் தெரியாது. அதே மாதிரிதான் ஒரு பெண்ணுக்கு நடக்கும்போது எப்படி நீங்க மன்னிப்பு கேட்டீங்களோ அதே மாதிரி ஒரு ஆணை பத்தி அவருடைய குடும்பத்தை பத்தி இழிவா எடுத்து நீங்க பேசும்போது அண்ணன் தங்கச்சி உறவு அப்போ உங்க கேவலம் பேசும்போது நீங்க சரி அப்போ மன்னிப்பு உங்க கேட்கணும். ஆட்கள் தானே எங்க ஆட்கள் அடிச்சீங்க? உங்க என்ன ஆட்களும் எங்க என்ன ஆட்கள் அடிச்சோம்? நீங்க அடிச்சீங்கல்ல? எதுக்கு எங்க அப்ப நீங்க தலைவரை அதுக்கு சாரி இழுத்தீங்க? கேட்கணும். நீங்க எதுக்கு அந்த மாதிரிலாம் உட்காந்து தேவையில்லாம தப்பு தப்பா எங்க படத்தை பத்தி தப்பு தப்பா பேசுறது மட்டும் இல்லாம அரசியல் நான் உங்களுடைய இதுக்கு நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்றத 30 40K இருக்கிற ஐடி 110K இருக்கிற ஐடி எதுக்கு ட்வீட் போட்டா? சரி ஓகே, இதுக்கு நான் பதில் என்ன சொல்றேன். இந்த ஓகே? பாரு, சொல்லுங்க. எக்ஸ்ல வந்து ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் ஐடியா ஓகேவா? இதுல வந்து ஒரு குரூப்பா இருக்குது ஓகேவா? ஒவ்வொருத்தரும் எவன் அடிக்கிறான்னு நமக்கு தெரியாது. என்ன அடிச்சு தெரியாது? முடிச்சாச்சு என்ன ஓகேவா? தெரியாது? கோலிவுட் ட்ரோலு. நான் ஐடி பேரை சொல்லவா? கோலிவுட் என்ன ட்ரோலு, பிளான் பண்ணி அடிக்கிறானுங்க? தளபதி ரிஷி, இட்ஸ் எவனோ எவனோ த்ரில்லரு, இல்ல அடிக்கிறான், இல்ல அவ்வளவுதான் இட்ஸ் முடிஞ்சுச்சா? த்ரில்லரு, எக்ஸ்பீரி, இவன் பாவன்குமார், நீங்களாம் என்ன தனித்தனியா இருக்கிற இண்டிவிஜுவல் ஐடியா? சரி ஓகே, நான் சிம்பிளா கேக்குறேன். பிரச்சனை எப்படி முடிக்கணும் அதுக்கு கேட்ட மட்டும் பதில் கேள்விக்கு சொல்லு. பதில் வரணும். அடுத்ததெல்லாம் போக கூடாது. இந்த கேள்விக்கு நான் என்ன பதில்? கொடுத்த இண்டிவிஜுவல் ஐடியா அவன் எவனோ அடிப்பாங்க நான் பாத்துட்டு இருக்க முடியாது நீங்க எல்லாம் ஓகேவா? ஃபுல்லா விஜய் ரசிகரோட கேம்பெயின் பண்றவங்க தான். கரெக்டா? சரி, எங்களுக்கு மட்டுமா நீங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சீங்க? நேத்து ரீசெண்டா வந்து இந்த பாரு, மோகன்லால் படத்து வரைக்கும் தான் வாய் சரி வச்சிருக்கீங்க. மகேஷ் பாபு படத்துல இருந்து எல்லா நடிகர் சிவகார்த்திகேயன் படம் முதற்கொண்டு தான் எல்லாத்துக்கும் வாய் வச்சீங்க. இப்ப தனுஷ் படத்துக்கு கூட தான் கேப்டன் மில்லர் படத்துக்கு கூட தான் கேம்பெயின் பண்ணீங்க. என்ன பண்ணீங்க? அதுக்கு எதிராக உட்காந்து ஸ்பேஸ் போட்டீங்க. கபிலன், கபிலன் ஒரு நிமிஷம். உங்க ஆட்கள் இன்னைக்கு இன்னைக்கு மட்டும் இல்ல 2 நாளா எங்க ஸ்பேஸ்ல வந்துட்டு என்ன தெரியுமா சொல்றாங்க? நாங்க வந்துட்டு இப்போதைக்கு இந்த மாதிரி பண்ணல, கபிலன் ஒரு ஆள் யார் மட்டும் அந்த தான் இந்த ரெண்டு மாதிரி பேரு? பண்ணிட்டு இருக்கான் யார் அந்த ரெண்டு அப்படின்னு பேரு? சொல்லிட்டு கம்ப்ளைண்டே வருது. யாரு உங்க யார் அந்த மேல ரெண்டு? மட்டும்தான், ஆமா, நாங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் தெளிவா வரும். இருக்கோம். அதான் கம்ப்ளைண்ட் வரும். அவங்க பெரிய ஐடி. ரஜினி சார் ஆமாமா, கிளாரிஃபை பண்ணப்போ பயங்கரமான பெரிய இந்த ஐடி. சினிஃபிலிம் கேடு கட்டவன் எப்படி உங்க கூட சேர்ந்துட்டு இருக்கான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அதுதான் நானும் சொல்றேன்ல. அட கேடு கட்ட எட்ட அதான் நான் போயிடும் சொல்றேன்ல. தெளிவா இப்ப சொல்லிட்டான். விஜய் ரசிகர்ல கூட தான் ஏகப்பட்ட பேர் எனக்கு இங்க தெரிஞ்சு வந்து அவனெல்லாம் கேடு கட்டவனுக்கு கபிலன், நாதாரி பயிலுவ, காசுக்கு பேசுறவனு, சரிப்பா, இம்ப்ரெஷன் சரி ஓகே, பண்றவனு இங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை இல்ல. சரி, நேத்து நைட்டு ஒரு விஜய் முந்தா ரசிகரே நேத்து அழுதுட்டு நைட்டு போயிருக்காரு. உங்களுடைய தீவிரமான விஜய் ரசிகன் எங்களுடைய ஸ்பேஸ்ல தீபன் 2 நாள் முன்னாடி தீபன்ற ஒரு அந்த பையனும் அஸ்வின்ற அந்த பையனும் இங்க வந்து மன்னிப்பு கேட்டானுங்க. என்ன கேட்டானுங்க? நாங்க போட்டுக்கு தான் நாங்க மன்னிப்பு கேட்க முடியும், மொத்தமா இருக்கிற விஜய் ரசிகர்களும் நான் ஆமா மன்னிப்பு கேட்க அப்படிதான் பண்ண முடியாது. முடியும். அவன் கடைசி வரைக்கும் மன்னிப்பும் கேட்க முடியாதுன்ட்டான். ஓ நானே பண்ணிருக்கேன், நானும் மன்னிப்பு கேட்க மாட்டேன். ஏன்னா நீயும் பண்ணிருக்கல, எப்படி நீ மன்னிப்பு தான் கேட்பாங்க? ஆரம்பிச்ச நீ தான் மன்னிப்பு கேட்கணும். சரி நான் இப்ப நான் அதெல்லாம் ஆரம்பிக்கல. நான் சரி ஓகே. ஆரம்பிக்கல. சரி இப்ப டாட்டா பாயிண்ட் வரும். இப்ப இந்த பிரச்சனை முடிக்க என்ன பண்ணணும்ன்ற? மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கணும். அப்ப நாங்க பண்ணது அப்பீஸ்னா நீ பண்ணதும் அப்பீஸ் தான் நீங்க ஓகேவா? தான் ஸ்பேஸ் போட்டு உட்காந்து என் தலைவன் லால் சலாம் ஸ்பேஸ் போட்டதுக்கு அப்புறம் உட்காந்து இங்க என்னத்துக்கு மண்டி காந்துன்னு சொல்லிட்டு அப்புறம் மென்டல் ஃபுண்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னத்துக்கு ஸ்பேஸ் இன்னைக்கு போட்டு உட்காந்தீங்க? ஒரு 2 மணி நேரம் முன்னாடி இப்ப எதுக்கு ரஜினி பிக்சர்னு ஏதோ என்னத்துக்கு? ஒண்ணு என் போட்டாங்க, எதுக்கு தலைவன் தான் போட்ட? பாராட்டி பேசினார்ல, லால் நீ சலாம பாராட்டி லாசலாம்னு போட்டேன்னு பேசினார்ல. நான் இப்போ நான் என்ன நீ கேக்குறேன்? என் லாசலாம்னு தலைவன் லால் போட்டுக்கலாம். சலாம் நீ எதுக்கு தம்பி இருப்பா, ஓட்டு சும்மா இங்க இருப்பா, நான் சொல்றது கேளுப்பா. ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வரேன். என் தலைவன் லால் சலாம் ஆடையில இருந்துச்சுல, உங்க ஆளை பாராட்டி பேசிட்டாப்ல. நீ என்ன பண்ணிருக்கணும்? நன்றி தலைவான்னு சொல்லி ஸ்பேஸ போட்டிருக்கணும். என்ன பண்ணிருக்கணும்? இல்லன்னா அட்லீஸ்ட் உன்னால நன்றி சொல்ல முடியலன்னா கூட கம்முன்னு சரிடா, விட்டுருக்கணும். ஆனா நீ என்ன பண்ணி இதுக்கு என்கிட்ட ஒரு பதில் இருக்கு. வெயிட் இருப்பா. சொல்லு. இருப்பா. ம், நீ என்ன சொல்லு. பண்ணிருக்கீங்க? நீங்க என்ன பண்ணீங்க? உட்காந்து அபியூஸ் ஸ்பேஸ் போட்டு ஜேடி குரோனையும் கனடா கார்த்திக்ன்றவனும் உட்காந்துக்கிட்டு ஸ்பேஸ் போட்டு 2 ஸ்பேஸ் போட்டு உட்காந்தீங்க. மொதல் ஸ்பேஸ்ல எக்ஸ்பீரி உள்ள வந்து டாபிக்கை மாத்திரம் அவன் சொன்னா, அவன் பேச்சை கேட்டுட்டு நீங்க மாத்துனீங்க. ஆனா 2வது ஸ்பேஸ்ல அவன் சொன்னது கேட்டீங்களா? 2 இல்ல. ஃபாரின் பண்ண தப்புக்கெல்லாம் நாங்க பொறுப்பாக முடியாதுடா. தம்பி, அவனுங்க ஐடியா நீங்களா ஃபாலோ பண்ணி வச்சு அவனுக்கு ஃபாலோவர்ஸ் எவ்வளவு இருக்கு அதை முதல்ல சொல்லு எனக்கு. நீங்களா ஃபாலோ பண்ற ஐடி தான், நீங்களா ஸ்பேஸ் போடுற ஐடி தான். இந்த ஸ்பேஸ்ல வந்து பேச தெரியுதுல, அந்த ஸ்பேஸ்ல போயிட்டு போய் கேள்வி கேட்க தெரிஞ்சுதா? ஏன்டா தேவையில்லாம மாத்திரம் பிரச்சனை இருக்கிற கேட்க தெரிஞ்சுதா? இவன் வந்து நான் 2 கேக்குறேன், நேத்து வரைக்கும் உங்களுக்கு வந்து லியோ பட டைம்ல வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்லும் போது மட்டும் உங்களுக்கு கார்த்திக் வர்மா எதிர்த்தீங்கல்ல, அதுக்கு முன்னா நாள் வரைக்கும் எது லியோ படம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் 10-15 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் குடிவர்மா ஸ்பேஸ போயிட்டு உட்காந்துக்கிட்டு அவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்களா? அங்க உள்ள போயிட்டு தலைவர் படத்தை டீக்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்க. வந்து மதிக்கிறது ஏன்னா உழைச்சிட்டு இருக்க. ஏன்னா அவன் வந்து இங்க விஜய மதிக்கல, விஜய் படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லல அப்படின்றனால அவனை எதுக்க ஆரம்பிச்சீங்க. கரெக்டா? நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஸ்பேஸ் போட்டு இனிமேல் குடிவர்மா ஸ்பேஸ் போக கூடாது, டைம் பாஸ் ஸ்பேஸ் போக கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தீங்க. அப்புறம் ஏன் எக்ஸ்பிரி போய் உட்காந்தான் முந்தானத்து? உங்களுக்குள்ளே ஒத்துமல்ல தம்பி. இங்க பாருங்க தம்பி, உங்களுக்குள்ளே மாற்று கருத்து இருக்கு. ஒருத்தவங்க நாங்க அப்படிதான். நேத்து கூட லால் சலாமோட டீசர் வந்துச்சு, கமெண்ட்ல தளபதி ரிஷி டிசாஸ்டர் லோடிங் சொல்லி ட்வீட் போட்டான். எதுக்கு போட்டான் சொல்லு?
சரி நான் இன்னொரு கேள்வி என்ன கேட்கிறேன். இன்னொரு கேள்வி? இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. நான் தான் சொல்லிட்டேன் இண்டிவிஜுவாலிட்டி பண்றதுக்கு நேத்து நான் என்ன பதில் சொல்ல முடியாது. இண்டிவிஜுவாலிட்டி? அவன் யார் டிபி இப்ப நான் வச்சிருக்கான்? கேள்வி கேட்கிறேன். அவன் யார் நான் கேள்வி வச்சிருக்கான்? கேட்கிறேன். அப்ப நீ நான் இல்ல கேள்வி இப்ப நீ தாமு டிபி வச்சிருக்கனா, நீ தாமு ஃபேன் நான் எடுத்துக்க முடியுமா? நீ விஜய் சார்பா தான் பேச வர இல்லையா? நான் கேக்குற கேள்வி என்னப்பா, நேத்து லாசலாமோட டீசர் 2 நாள் முடிய வருது, கமெண்ட்ல அவன் லைக் ட்வீட் போடுறான், கமெண்ட்ல வந்து டிசாஸ்டர் லோடிங் சொல்லி போடுற, எதுக்கு போடுற? ஏன்னா அவன் தெரிஞ்சிட்டான். அவன் எக்ஸ்பெரி சொல்லிட்டான். நீ இப்ப ஸ்பேஸ்ல என்ன வந்து சொன்னான் நான் தெரிஞ்சுட்டான்? இதுக்கப்புறம் ஃபேமிலி டிஸ் பண்ண அவன் மாட்டேன், டிசாஸ்டர் லோடிங் அப்படி சொல்லி பண்ண ட்வீட் மாட்டேன் போடுறான். சொல்லிட்டான். லாசலாம் நாங்க டிசாஸ்டர் லோடிங் நாங்க சொல்லி நல்லா ட்வீட் ஒரு டெசிஷன் போடுறான். எடுக்கிறோம், நீங்க எடுக்க தம்பி மாட்டேறியே. தம்பி அவன் நாங்க டிசாஸ்டர் டோலே லோடிங் பண்ண ட்வீட் மாட்டேன்ட்டாங்க. போட்டனால ரஜினி சாரே நீ டோலே பண்ண மாட்டேன். நாங்க அட்ரஸ் பண்றது ரஜினி சார் தான் அட்ரஸ் பண்றோம். இப்ப ஸ்பேஸ் வந்து தம்பி இப்ப தம்பி கேட்டு தம்பி சொந்த தம்பி ஸ்பேஸ் ஓடிட்டு நீங்க இருக்கு. வந்து இன்னைக்கு ரஜினி திருந்திட்டோம் சார் அப்படின்னு தான் சொல்லி, அட்ரஸ் பண்றோம் நாங்கெல்லாம். சரி தம்பி நீங்க இன்னைக்கு திருந்திட்டோம்னு சொல்லி நீங்க நாடகம் ஆனீங்கன்னா, நீங்க இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் இப்படி அப்படியே மறந்துட நாடகம் நடிச்சா முடியாது. நீயே நாடகம் நடிச்சுக்கூடா. எல்லாருக்கும் லைஃப்ல ஒரு தெரிய வரும், நாங்க தம்பி தம்பி திருந்துவோம், தம்பி அவ்வளவுதான். தம்பி ஓகேவா? எங்களுக்குலாம் நாங்களாம் ஓப்பன் கிரவுண்ட் ஃப்ரீ கிட்ட தான் தம்பி. எங்களுக்கு இனிமேல் எங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையே கிடையாது, சரியா? ஆனா உங்களுக்கு தான் எங்களுடைய தேவை இருக்கு, எங்களுக்கு உங்க தேவையே இல்ல. சரி ஓகே அப்பா சாமி, நான் ஓட்டுக்காகலாம் நீ ஓட்டே போட வேணாம். ஆனா அப்புறம் பிரச்சனை எதுக்கு எப்படி சமரசம் முடிக்கிறது பேச்ச நான் வந்து வந்தீங்க? இந்த புரியுதா? சமரசம் பேச்சு நேத்துக்கு வர பிரச்சனை வேண்டியதுதானே? முடிஞ்சு ஓட்டு 6 போடணும்னு மாசத்துக்கு ஆசைப்படல, முன்னாடி வர பிரச்சனை வேண்டியதுதானே? முடிக்கிறவங்க நான் ஜெயிலருக்கு வந்தேன். முன்னாடி வர வேண்டியதுதானே சமரசம் பேச்சு? ஜெயிலர் ஃபெயிலியர் சொல்லி எதுக்கு ஸ்பேஸ் போட்டு உட்காந்தீங்க? நீ எப்படி தெரியுமா இருக்கு, திருப்பி திருப்பி நீ அடிச்சா நான் அடிப்பேன் அப்படின்னா உங்க பரம்பரை அப்படித்தானே இல்லடா. தம்பி நான் இன்னும் 3 இருப்பேன். ஜென்மம் ஏன்னா இருந்தா நீங்க சண்டை தான் தானே வரும் ஆரம்பிச்சீங்க. உனக்கு கையில. தம்பி 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 ஒரு விஷயம் நல்லா உனக்கு புரிஞ்சுங்க. புரியுதா? நீங்க தான் இப்படியே முதல்ல மாத்தி மாத்தி ஆரம்பிச்சீங்க, சண்டை போட்டா அப்படிதான் பிரச்சனைக்கு போகும். சொல்யூஷன் தம்பி கேட்க இது பண்ண நீங்க மாட்டேற. உங்களுடைய திருப்பி இறுதி திருப்பி எப்படி உங்களுடைய இறுதி மேனிபுலேட் அத்திய பண்ணிட்டு இருக்க? உங்களுடைய இறுதி அத்தியாயத்தை நீங்க எழுதிட்டு இருக்கிறீங்க. ஓப்பனா சொல்றேன், விஜயோட இறுதி அத்தியாயத்தை நீங்க எழுதிட்டு இருக்கிறீங்க. அரசியல் வரலாறு இறுதி அத்தியாயத்தையும், இன்னொன்னு சொல்ல போனா உங்களுடைய சினிமா வரலாறு இறுதி கட்டத்தை நீங்க அடைஞ்சிருக்கீங்க. அப்ப உங்களுக்கு இங்க வந்து உங்களுக்கு புது இங்க அரசியலுக்குள்ள வரும்போது உங்களுக்கு ரஜினி ரசிகரோட ஆதரவு தேவைப்படுது. ஓப்பனா சொல்லுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல விஜய் ரசிகர் மன்றத்துல இருந்து புசி ஆனதுல இருந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரல? வாட்ஸ்அப் குரூப்ல மனசாட்சி சொல்லு. எனக்கு தெரியும் தம்பி, நான் பார்த்தேன், உள்ள இருக்கிறவன் என்கிட்ட சொல்லிட்டான். வாட்ஸ்அப் குரூப்ல எக்ஸ்பிரி கொண்டும் வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டாங்க. என்ன சொன்னாங்க? ஆன்லைன்ல ஃபேன் ஃபைட் பண்ணாதீங்கன்னு சொல்லி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சா இல்லையா தம்பி? கார்த்திக் சொல்லுங்க. ப்ரோ நான் சென்னையில நான் ட்ரேடிங் ஒர்க்ல இருக்கேன், ஓகேவா? எனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம்? சும்மா தம்பி நான் எந்த வாட்ஸ்அப் ஒரு குரூப்லயும் ரஜினி இல்ல. ரசிகன் நான் ஒரு எனக்கு ஜென்யூனா இல்ல டீசெண்டா இல்ல பேச வந்தா உங்களுக்கு அந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணணும். அப்படி இல்ல சும்மா தம்பி, ஏதாவது இப்போ மாதிரி உளறின்னு சும்மாலாம் இருக்கான். சொல்லல தம்பி, நான் சும்மாலாம் சொல்லல. நான் ஒரு ரஜினி ரசிகனா இருக்கிற எனக்கே உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்னு ஒண்ணு நடக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல உள்ள முக்கியமான நபர்கள், சும்மா இங்க இருக்கிற போறான் வரணும் முன்ன பின்னவர்கள்லாம் உள்ள சேர்க்கல. அங்க இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்லயே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சு தம்பி. அதை எடுத்துட்டு வந்து காதுமா வெளில நீங்க ட்வீட்டா கூட போடக்கூடாது, சத்தம் இல்லாம யாரு கூட ஃபேன் ஃபைட் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு அபிஷியலா உங்களுக்கு அறிவுரை வந்துச்சா இல்லையா? தெரியுமா தெரியாதா? தெரியலன்னு சொல்ல ஒத்துக்கிறேன், எனக்கு ஆனா நான் சொல்றது தெரியல பொய்யெல்லாம் சொல்லாத. தெரியல, அது பொய்ன்னு தான் சொல்லுவேன். எனக்கு தெரியாம நான் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? அப்படியா? ஐ டோன்ட் நோ, அப்படியா? அவ்வளவுதான். அப்படியா? சரி ஓகே தம்பி, இப்ப என்ன சொல்லணும் சொல்லு. என்ன தெரியுமா கேள்வி? உங்க ஆட்களே இப்ப கீழே இருக்கிற இனிஷியா இருக்கட்டும், ஜெய்சீலன் சாரா இருக்கட்டும், இன்னும் நிறைய பேரு ஜெய்சீலன் உங்க சாரா? ஆட்களே உட்கார்ந்து ஜெய்சீலன் பேச சாரா? விடுறாரு. ஜெய்சீலன் சார் பேச எங்கள்கிட்ட விட்டு 2 தடவை போயிட்டு திட்டு வாங்கிட்டு தான் போய் உட்கார்ந்தாரு. ஏன் தெரியுமா? அவரு பேச அயோத்திக்கு விட்டானுங்க. தலைவர் போனாரு தெரியுமா? இல்ல இல்ல, சரி ஜெய்சீலன் சார் அந்த சார மேல நான் வர சொல்லிட்டேன் சொல்லுங்க. யாரு ஜெனின், இல்ல இல்ல, அந்த யாரு சார மேல யாரு வர உண்மையான சொல்லுங்க. தலைவர் ஃபேன் சொல்லிட்டா? அயோத்திக்கு இனிஷ் எப்பா இனிஷ் என்னையா உண்மையான தலைவர் ஃபேனு? தலைவர் போனா தலைவரை திட்டுறவன் உட்காந்துட்டு தலைவர் ஃபேனா? என்னையா பேசுற நீ? எங்க என்ன தலைவர்? பேசுற நீ? உன் தலைவர் எப்ப திட்டினா இனிஷ்? உன் இப்ப ஆள் கூட பூஸ்ட் சர்ச்சுக்கு போயிட்டு இல்ல, 9 உன் ஆள் போட்டிருக்காங்க. சர்ச்சுக்கு போய் சாமி கும்பிடுறாப்புல. உன் இப்ப ஆள் பாரு, சர்ச்சுக்கு போய் சாமி கும்பிடுறாப்புல. நீ கார்த்தி கூட நான் என்ன ஜாதி கேக்குறேன், எடுத்துட்டு வர, இது இல்லையா ரிலிஜன் நான் எடுத்துட்டு என்ன வர, கேக்குறேன், இரு தம்பி சம்பந்தம் இல்லாம. தம்பி, என் தலைவர் நீ கீழே இருக்கிற ஜெயசீலன் நீ ரஜினி ரசிகன்னு சொல்லி எடுத்தீங்கன்னா ரவிக்குமார்னு சொல்லி ஒருத்தன் சுத்திட்டு இருக்கிறான். என்ன இனிஷா டைம் பாஸ் இருக்கட்டும், பேஸ்ல அவங்க போயிட்டு தலைவரை விட்டு கொடுத்து பேசணும். அவங்க இரியா தான் ஒரிஜினல், இரியா இரியா அவங்க இரியா தான் வர ஒரிஜினல் வர ரஜினி இரியா ஃபேன்ஸ். நீங்க இரியா கிடையாது. அட இந்த ஒரு 4 பேர் இருப்பா. இருக்கீங்க பாத்தீங்களா, கிங்ஸ்லி, சரண்யா மேடம், நீங்கெல்லாம் ரஜினி ஃபேன்ஸே கிடையாது. வேற சீரியஸா என்ன? சொல்றேன். யார் இது கொடுக்குற அவங்க தான் சர்டிபிகேட்? ஒரிஜினல் ஆமா, ரஜினி இந்த ஃபேன்ஸ். உங்களுக்கு சர்டிபிகேட் யார் சொம்ப அவங்க கொடுக்குறது? அடிச்ச தெரிஞ்சுக்கிட்டாங்க, ரசிகர், நாலேஜ் இருக்குல்ல, அட்லீஸ்ட் உங்களுக்கு தே சொம்ப ஹேவ் அடிச்ச பெட்டர் ஐக்யூ ரஜினி லெவல் டான் தம். ரசிகர், ஓகேவா? ஓடு. உங்களுக்கு சொம்ப அடிச்ச சொல்லுங்க மேடம். ரஜினி ரசிகர், உங்களை எங்கேயும் நியாயமா நாளைக்கு எதிர்த்து தான் கேள்வி தலைவர் கேட்டா ஃபாலோ ரஜினி பண்ணணும்னு ரசிகர் சொன்னா இல்ல, மேடம். இவருதான் அப்படி இல்ல சர்டிபிகேட் ப்ரோ. கொடுத்திருக்காரு. தலைவர் சொல்றத ஃபாலோ இல்ல பண்ணுன்னு இல்ல சொன்னாரு இல்ல அவரு. இல்ல. இதனால எங்களை திட்டிடுவீங்க, நாங்க வந்து எப்படி ஓட்டு போடுவோம், எங்ககிட்ட வந்து நிக்கணும்ல, எல்லா ஃபேன் போடுவோம். நீங்க வச்சிருக்க இல்ல மூஞ்சியா ஏகேடி நீலாம் ஆமா இறங்கி கீழே ஆ இறங்கு. இவனெல்லாம் வச்சு பேச ஏ விடுறீங்களா? நீ இவனெல்லாம் என்னடா இருந்தா நான் ஒத்த கீழே வரல. சொன்னத்த ஓகேவா? லவடா, ஜெனினா நீ கேள்வி யாரடா பிரச்சனை எப்படி லவடா, நீ பிரச்சனை எப்படி முடிக்கலாம்? கேளுடா.
ப்ரோ நீ யாருங்க இந்த நாயங்களாம் இவன்லாம் வந்தானா நான் பேசவே சரி, மாட்டேன். அப்ப எங்க கையில வந்து உங்க ஃபேனை கார்த்தி போட்டுருவேடா. ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்க. டேய், டேய், இல்லடா. கார்த்தி டேய், ஒரு டேய், நிமிஷம் டேய், புரிஞ்சுக்க. உங்க ஃபேன் ஓட்டு போட்டு முதல்ல ஒரு அடிங்களா. நிமிஷம் இருப்பா அப்ப இருப்பா நீ- இருப்பா இல்ல ஒரு நிமிஷம் இருப்பா. உன் இது ஸ்பேஸ் வினோத் ஒரு கிடையாது, நிமிஷம் உன் வினோத் ஸ்பேஸ் கிடையாது. கார்த்தி இங்க யார் வேணா வருவாங்க. நீ பேச என் இஷ்டம் வந்தா ஸ்பேஸ்ல பேசு. ஒவ்வொருத்தனும் இப்ப நாளைக்கு சூர்யா ரசிகன் மை கேட்டானா இப்ப சூர்யா ரசிகன் மை கேட்டானா நான் கொடுத்துருவேன். ஒரு தனுஷ் ரசிகன் மை கேட்டானா நான் கொடுப்பேன். அவன் கேட்டான் கொடுப்பேன். விஜய் ரசிகன் மை கேட்டு உனக்கே நான் கொடுக்கும் போது நான் அஜித் ரசிகனுக்கோ சூர்யா ரசிகனுக்கோ நான் தனுஷ் ரசிகனுக்கோ இல்ல நான் சிவகார்த்திகேயன் ரசிகன் மை கொடுக்கல என்ன தப்பு இருக்கு? உங்களால அவன் என்ன பாதிக்கப்பட்டிருக்கிறான். கடந்த ஓட்டானா பையனை காலகட்டங்கள்ல காணா? பையன் போயிட்டாப்புல ஓடிட்டாப்புல. இவங்களுக்கு சொம்ப அடிச்சா ரஜினி ரசிகர், கபிலன் இவங்க bro, இப்ப பண்ற நாளைக்கு எப்படி அநியாயத்தெல்லாம் bro தட்டி கேட்டு கேட்டா ஓட்டு ரஜினி வந்து ரசிகர் கேட்பாங்க? இல்ல. கபிலன் bro, ஜெயசீலன் சாரு கபிலன் bro நாளைக்கு AK ஃபேன் கிட்ட எப்படி வந்து ஓட்டு கேட்பாங்க? நாங்க கையை திருப்பி இப்படி கொடுப்போம்ல. கட்டிக்கிட்டு அவங்களுக்கு யார் இல்ல, ஓட்டு இத்தனை வருஷம் தேவையில்ல, இல்ல நம்ம bro. விஜய் fans ஓட்டு அப்படி மட்டும் இல்ல bro. போதும். இல்ல இல்ல மண்டி போடுதா இத்தனை வருஷம் மண்டி போடுதா கேட்பாங்க. கவலைப்படாதீங்க, மண்டி இது போடுவாங்க. இது மண்டி இது போட இத்தனை கேட்பாங்க. வருஷம் பண்ணீங்கல்ல, எங்களுக்கான நேரம் வந்திருக்குல்ல, நாங்க காட்டாம விட்டுருவோமா? என்கிட்ட மண்டி போட வந்தாகணும்ல. கண்டிப்பா கேட்பாங்க. அவங்க ஆ. எல்லாம் வெக்கமே இல்ல, வெக்கமே பட மாட்டாங்க ப்ரோ. சாஷ்டாங்கமா அந்த கால்ல இல்ல விழுந்துரும். கபிலன் bro, உங்களுக்காக ஒரு 2-3 வருஷம் எங்க 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 எங்களுது இப்ப இல்ல 5-20 வருஷம் ஓடிங்குது. அது வந்து தெரியும் நிக்கணும்ல. தெரியும். நான் என்ன சொல்றேன் இங்க வந்து நான் இவங்க கூட பேச மாட்டேன்னா நாளைக்கு நீ எலெக்ஷன் வரும்போது தேர்தலும் வரும்போது எல்லாருக்கிட்டையும் அவங்க எல்லாரும் கூட பேசித்தானே ஆகணும். எல்லாருக்கிட்டையும் நீ வாய வச்சிருக்கிறீங்க. யூடியூப்ல இருக்கிறவன் முத கொண்டு எல்லாருக்குமே தெரியும். நீ வாண்டடா போயிட்டு எல்லா ரசிகர்கிட்ட போய் சண்டை போடுறது எல்லாருமே அவனே சொல்றான். அப்ப நீ இதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும், வாயை மூடிக்கணும். இது வரைக்கும் இனிமேல் பண்ணாதான் சொல்றாங்க. இவங்க எல்லாம் ரஜினி ரசிகர், நேத்துங்க இவங்க எல்லாம் ரஜினி ரசிகர் இல்லன்னு சொல்றதுக்கு இவன் யாரு? ஜெயசீலன் சொல்லி அமைச்சிருப்பாரு. அவர்தான் நல்ல ரஜினி ரசிகரான். எது ஆமா, தலைவரை திட்டி ட்வீட் போட்டா அவன் நல்ல ரஜினி ரசிகர். தலைவரை விட்டு கொடுத்து இவனுங்கிட்ட போய் இது பேசுறது ரஜினி ரசிகர். அப்படிதான் கொண்டு போறானுங்க. உங்களுக்கு முட்டு கொடுத்தா ரஜினி ரசிகன் ஏன்டா டேய்? அதான் நான் புரியல. சொன்னேன். நீ யாரு இங்க வந்து சர்டிபிகேட் கொடுக்கறது? ஊரே இங்க அதுதான் ஒட்டுமொத்தமா ஊரே ஒண்ணு கூடி ஜெயசீலன் அடிச்சது. யார் அந்த ஜெயசீலன்? கீழே இருக்க அந்த ஐடி மேல வாங்க சார், மேல வாங்க சார். தலைவர் ஃபேன்ஸ் பேஸ்ல போய் அடி வாங்கினதெல்லாம் தெரியாது போல இருக்கு. என் ஸ்பேஸ்ல கவனிச்சு தானே விட்டேன். 2 ஸ்பேஸ்ல ஃபர்ஸ்ட் தடவை நாகரிகமா சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். 2வது தடவை வாங்கினா செமத்தியா வாங்கிட்டு தான் போனோம்ல. அதாவது நான் லால் சலாம் பத்தி பேசணும்னு சொல்லி ஸ்பேஸ போடுவேன். எனக்குனே வருவானுங்களோ. நானும் சரி போது முடிட்டோம். 2 நாள் தான் இருக்கு படத்தை பத்தி, நம்ம லால் சலாம் பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். வந்து டாபிக்கை சேஞ்ச் பண்ணி விடுறீங்க. அதாவது நம்மளே விடணும்னு நினைச்சாலும் இவனு விட மாட்டானுங்க போல. ஆனா நீங்க தெரிஞ்சோ தெரியாமல ஒரு விஷயம் பண்றீங்க. என்ன தெரியுமா? என் ஸ்பேஸ் கூட்டத்தை ஏத்தி விட்டுறீங்க. சரியா? அதனால நான் லால் சலாம் போடுறது எல்லாரும் பார்க்கதான். அது ஆட்டோமேட்டிக்கா ஏறுது. அது வரதான் செய்யும். கபிலன் ஸ்பேஸ் போட்டா அப்படிலாம் கிடையாது. அது யார் போட்டாலும் சரி. இப்ப நாளைக்கு வந்து இப்ப கிங்ஸ்லி ஸ்பேஸ் போட்டு உள்ள ஒரு பஞ்சாயத்து ஓடுதுன்னு வச்சுக்கீங்களேன், கேளுங்க. உண்மைதான் சொல்றேன். உள்ள இருக்கிற கண்டென்ட் தாங்க ஸ்பேஸ்ல. ஆனா கபிலன் இன்னைக்கு நிறைய பேர் வந்து புறா பறக்க விட்டானுங்க ட்விட்டர்ல எல்லாம். நம்ம திட்டி போட்டா கூட புறா சமாதான புறா பீஸ் அப்படின்னு. நான் தான் சொன்னேன்ல, நான் அந்த ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் இங்க வந்து லால் சலாம் அந்த ஆடியோ லான்ச் முடிச்சிட்டு நான் வந்துட்டு மொத விஷயம் நான் சொன்னதுதான், நாங்க அடிக்கிறோம், நீ வாங்குற. இனி அடுத்த 2.5 வருஷம் நாங்க அடிப்போம், நீ வாங்குற. அது மட்டும்தான் உன் வேலை. நீ குரலை எடுத்து தலையை இப்படி நிமித்திலாம் பார்க்க கூடாது. தலையை குனிஞ்சுக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு முட்டி போட்டுட்டு நாங்க கொட்டுன்னு கொட்டிக்கிட்டே இருப்போம், நீ வாங்கினே இருக்கிற. அது மட்டும்தான் உன் வேலை. உன்னால முடிஞ்சா அங்க இருக்கிற திமுக, அதிமுக, நாம் தமிழர், காங்கிரஸ், பிஜேபி இவங்களை முடிஞ்சா அங்க போய் சமாளிச்சுட்டு வா. ஏன்னா நாங்க ஆல்ரெடி அங்கெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறோம். என்ன ஆல்ரெடி நாங்களாம் அதெல்லாம் பார்த்து எல்லாம் முடிச்சுட்டு போதும், எங்க தலைவர் வேணான்னு சொல்லிட்டாரு. அதனால நாங்க அரசியல்ல இருந்து 3/4 பேர் வெளில வந்துட்டாங்க. சில பேர் வெளியில வரல, அங்கேயே இருக்கிறாங்க. சில பேர் வந்து அவங்களோட கருத்தை சொல்றாங்க, அது அவங்க விருப்பம். இன்னைக்கே அவங்க அண்ணன் கழுவிதான் ப்ரோ ஊத்தி அமைச்சிருக்காரு, சண்டா போடாதீங்க. இன்னைக்கே அவங்க அண்ணன் கழுவிதான் ஊத்தி அமைச்சிருக்காரு, ஆன்லைன்ல சண்டை போடாதீங்க.
நேத்து புரியுது. தளபதி ரிஷின்றவன் லால் சலாமோட அந்த ட்வீட், அந்த லைகா ப்ரொடக்ஷன் போடுது ட்வீட், அந்த கமெண்ட்ல டிசாஸ்டர் லோடிங் சொல்லி ட்வீட் போடுறாங்க. ஊர்பட்ட விஜய் ரசிகன் கோட் பண்ணி திட்டுறான் அவனை. ஏன்டா அந்த ட்வீட் போடுற, டெலிட் பண்றான்னு எல்லா விஜய் ரசிகனும் சொல்றான். இரு ப்ரோ, கோட்டு ஆடு வருது ப்ரோ, இன்னொரு ஒரு 3 மாசம் தான் வந்துரும் ஆடு. நான் பிரியாணிக்கெல்லாம் நான் ஆல்ரெடி பாயெல்லாம் புக் பண்ணி வச்சுட்டேன். நான் ஆல்ரெடி பாயெல்லாம் புக் பண்ணி வச்சுட்டேன். நமக்கு பாய் கடை பிரியாணி தான் நமக்கு பிடிக்கும். அது நான் கன்ஃபார்ம் தம் பிரியாணி தான் நான் புக் பண்ணி வச்சுட்டேன். நல்லா மசாலா பிரியாணி, மசாலா நல்லா போட்டு, அதெல்லாம் இருக்குப்பா. மூளையை தனியா கட் பண்ணி தனியா ஃப்ரை வச்சிருவேன். குடல் கறி இருக்கு, ரத்த போட்டி இருக்கு, அப்புறம் வந்து தொடக்கறி தனியா இருக்கும், பாபிக்யூப் இருக்கும், முச்சேற மீற கறியை உப்பு கண்டம் போட்டு மொட்டை மாடியில போட்டுருவேன். 2 நாள் கழிச்சு ஊற வச்சு பொறுமையா நல்லா சாப்பிட்டு நல்ல உடம்பு நல்லா கிண்டுன்னு காலை சூப்பு வச்சு கொடுத்துருவேன். எப்படியோ உங்களுக்கு பாத்துங்க. சரி ப்ரோ, இப்ப 30 ரூபா வந்து ஓட்டு கேட்கணும். அந்த இடத்துல AK ஃபேன் இருப்பான், அவங்ககிட்ட எப்படி மண்டி போட்டுருவாங்களா ப்ரோ? நான் சொல்றேன், கோலிவுட் யுனைடெட் ப்ரோ. நம்ம தமிழ்நாட்டை நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் ப்ரோ. நாங்க சிஎம் ஆனா நீங்க சிஎம் ஆன மாதிரி, நாங்க முதலமைச்சர் ப்ரோ. எங்களுக்கு 2 திராவிட கட்சி மறந்துட்டேன். பாத்திருப்பீங்க, யூடியூப்ல பாத்திருப்பீங்க. அந்தனன் வந்து ஒரு பிட்ட போட்டாப்ல. என்ன பிட்டுனா, ரங்கராஜ் பாண்டே மூலமா AK கிட்ட நாங்க பேசிட்டு இருக்கிறோம், எதுக்கு அரசியலுக்கு அவருக்கு உள்ள எழுத்துற மாதிரி. பாத்தியா அந்த வீடியோ? பாத்தியா? பார்த்தோம் ப்ரோ. செருப்பு இப்படிதான் வரும். நல்லா கேட்டுங்க, இப்படிதான் ஆரம்பிப்பாங்க. ஆனா எப்படி கொண்டு போனா, அவன் எடுத்த உடனே விஜய் அடிப்பான். ஏன்னா பரவாயில்லடா விஜய் அடிக்கிறான்டா அப்படின்னு சந்தோஷப்படுவேன். ஆனால் போக போக அப்படியே உன்னை அப்படியே மோல்டு பண்ணுவான், இந்த பக்கம் திருப்பி விடுவான். தமிழ்நாட்டை காப்பாத்த யாருமே இல்லையா அப்படின்னு, நானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வைன்னு பறந்து வந்து நிப்பாரு விஜய். அப்படி பார்த்துட்டேன், பரவாயில்லடா நம்மளால முடியல, பரவாயில்ல. இப்போ உங்க சைட்ல கூட என் தலைவர் ஃபேன் சைட்ல கூட பாத்துக்க 2 பேர் ட்வீட் போட்டேன். தவக்க கட்சியில நாங்க போய் சேரலான் இருக்கிறோம், நீங்க எல்லாம் உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு சில பேர் ட்வீட் எல்லாம் பார்த்தேன். உங்க சைட்ல கூட ஒரு ஆள் போட்டான். ஆளு என் சைட்ல பாத்தீங்கன்னா 2-3 ரஜினி ரசிகர் ஐடி கூட இது மாதிரி எல்லாம் போட்டான். ஹெவியா செமத்தியா விழும். அங்க இங்க சப்போர்ட் பண்றதுக்கு 3 பேர் இருக்கிறான்னு வச்சுக்க, எதிர்க்கிறதுக்கு 300 பேர் இருக்கும். எங்க சைடு நீங்க சொல்லே வேணாம், எல்லாத்தையும் அதுதான் வெயிட் பண்ணிக்கிறோம். நேரம் பார்த்து, அதான் சொல்றேன், நேரம் பார்த்து கரெக்டா காயினை வச்சு தட்டணும். இவனுங்க எல்லாம் இப்படி தட்டினா நாளை பின்ன எவனும் ஃபேன் ஃபைட்டு இந்த வந்துகிட்டு வாண்டடா நாங்க தாண்டா முடிவு பண்ணணும், உங்க படம் ஒன்னா கூட நாங்க தாண்டா முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த டயலாக் விடுறது. எங்களுக்கு இருப்பாரு எங்க தலைவர், எங்களுக்கு எப்படின்னு தெரியும். எங்க தலைவர் அரசியல் வரப்போறது கிடையாது, எங்களுக்கு எதுவும் கிடையாது. நாங்க போட்டு அடிச்சு மெஸ்ட்டு போயின்னே இருப்போம். எங்களுக்கு எந்த எதிர்காலம் கிடையாது, சினிமா மட்டும்தான். நாங்க போட்டு கலாச்சி போயின்னே இருப்போம். ஆமா, ரசிகர்களோட சப்போர்ட்லாம் இதுல ஒரு சொல்லுங்க சரண்யா மேடம். எனக்கு என்னன்னா, வரானுங்க பிரச்சனை எப்படி முடிக்கிறதுன்னு கேக்குறானுங்க. மன்னிப்பு கேட்க சொன்னா அதுக்கப்புறம் மூச்சே இருக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வேற டாபிக் ஓடிடுறானுங்க. எனக்கு புரியல. எனக்கு வர்றவன் எல்லாம் இதேதான் பண்றான். நான் இப்ப வந்து எங்கிட்ட சொல்றேங்க, 2026 தேர்தல் எலெக்ஷன் தேதி முடிஞ்சு அடுத்த நாள் ஊர்ல இருக்கிற எல்லா நடிகனையும் தப்பா அவன் பேசுறானா இல்லையா மட்டும் பாருங்க. முத நாள் வரைக்கும் வானத்தை போல பாட்டு போட்டு எங்கள் வீட்டு எல்லா நாளும் கார்த்திகைன்னு சொல்லிட்டு எடிட்லாம் போடுவான். தலைவர் போட்டோ வச்சு, அஜித் போட்டோ வச்சு, கமல் போட்டோ வச்சு, எல்லா நடிகரோட போட்டோ வச்சு கோலிவுட் யுனைடெட் சொல்லி ஒரு ட்வீட் போடுவான். எல்லாரும் போடுவான். அதுல உழுந்துடாத, முக்கியமா 2K கிட்டு நீ தான் உழுவ, நீ தான் மடிஞ்சு விடுவ. ஆனா கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அவன் என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தான், எத்தனை பேரை காலை இழுத்து விட்டான். ஸ்ரீகாந்த் முதற்கொண்டோம், நான் சொல்றது நடிகர் ஸ்ரீகாந்த் முதற்கொண்டோம், ரோஜா கோட்டம் ஸ்ரீகாந்த் சொல்றேன், அந்த நடிகர் முதற்கொண்டு காலை இழுத்து விட்டு வரலாறு தெரியுமா ப்ரோ? தெரியும், அதான் சொல்றேன். சில பேருக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது, அவங்களுக்கா சொல்றேன். AK ஃபேன்ஸ் 2K கிட்ஸ் ஃபேனுக்கு தெரியாது, 2K கிட்ஸ் தெரியாது, 90 கிட்ஸ் ஃபேனுக்கு AK ஃபேனுக்கு தெரியும். அவர் நான்லாம் பண்ணாரு, எந்த அளவுக்கு பண்ணாங்க, இவங்க சோசியல் மீடியால எந்தெந்த நடிகர்களுக்கு என்னென்ன டேக் போட்டாங்கன்றது முதற்கொண்டு ஸ்கிரீன்ஷாட்டோட வீடியோவோட இங்கே சமர்ப்பிக்கப்படும். அதுக்கு நான் கேரண்டி நான் கொடுக்குறேன். தலைவர் ஃபேன் சைட்ல இருந்து கண்டிப்பா நாங்க இறக்குவோம், அது கன்ஃபார்ம். ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு கண்டும் காணாத மாதிரி உட்காந்துக்கிட்டு போயிட்டு விஜய்க்கெல்லாம் முட்டு கொடுக்க முடியாது. தலைவர் வாழ்த்து தான் சொன்னார், ஆதரவு கொடுக்கல, புரிஞ்சுக்கணும். ஆதரவு கொடுக்கல, எந்த கட்சிக்கும் அவர் ஆதரவும் கொடுக்கவும் மாட்டார்ன்றதும் உங்களுக்கும் தெரியும், ரஜினி ரசிகனா இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும்.
எனக்கு வந்து என்னுடைய கொள்கை முக்கியம். இங்கே தலைவர் டிபி எடுத்து வச்சுக்கிட்டு போயிட்டு அவர் இந்த சாமியை கும்பிடணும், இந்த சாமி தான் கும்பிடணும்னு சொல்லிட்டு ஆர்டர்லாம் போட்டுட்டு இருக்கிற ஜெயசீலன் மாதிரியான முதுகுத்திகளுக்கெல்லாம் நாங்கள் வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. பல பேரை பார்த்தாச்சு, மாவட்ட தலைவர்களே பார்த்தாச்சு. தலைவர் வந்து அதான் உங்களுக்கு bro. விருப்பம் இருந்தா எந்த கட்சியில வேணாலும் போய் சேர்ந்துங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாரு, அவ்வளவுதான். விட்டா போதுன்ட்டு போயிட்டு ஒருத்தன் 18 மாவட்ட தலைவர் போயிட்டு திமுக போய் சேர்ந்தான். இங்க இருக்கக்கூடிய ஆன்லைன்ல இருக்கிற நிறைய தலைவர் ஃபேன்ஸ் போயிட்டு பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணி நின்னீங்க. ரெண்டு பக்கமா பிரிஞ்சு போனீங்க. ரைட், ஓகே, அது உங்க விருப்பம். தலைவரே சொல்லிட்டாரு, உங்க விருப்பம், ஓகே ரைட். ஆனால் தலைவரை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அது பண்ணாதீங்க. தலைவரை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க, அது பண்ணாதீங்க. அவர் அரசியல் வேணான்ட்டாரு, விட்டுருங்க. அது அன்னைக்கே சொல்லணும், யாருமே கேட்கல. இன்னைக்கு விஜய் ஃபேன்ஸ் வந்து அன்னைக்கு தலைவரோட அரசியலை எதிர்த்ததுனாலதான் இன்னைக்கு நான் உட்காந்து எதிர்க்க வேண்டியது. ஏன்னா பதிலுக்கு கர்மா திருப்பி கொடுக்கணும்ல, அது திருப்பி கொடுத்து தான் ஆகணும். சொல்லுங்க சரி. நான் என்ன சொன்னேன் முதல்ல, அவர் கோச்சுக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல. நீ 3 நிமிஷம் ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன்னு ஆள் ட்ரிகர் ஆயிட்டான். என்ன நடந்தது அந்த டைம்ல? ஒண்ணும் இல்ல மேடம், நான் கிங்ஸ்லி கிட்ட தான் பேச வந்தேன் அப்படின்னாப்புல அந்த பையன் கார்த்திக். சரி பேசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசு கிங்ஸ்லி அப்படின்னு நான் அமைதியா மைக் ஆஃப் பண்ணிட்டேன். கிங்ஸ்லி என்ன பண்ணிட்டான், நான் ஒரு வெளில இருக்கிறேன், ஒரு 3 நிமிஷம் கழிச்சு பேசுறோன்னு அவன் கடுப்பாயிட்டான். ஆமா, அது 3 நிமிஷத்துல அவன் சொல்ல வந்ததை மறந்துடுவான்ல. அவனே பாவம் டிஎம்ல யாரோ சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க, வாட்ஸ்அப்ல ஏதோ சொல்லி. ஆமா பின்ன என்ன, வர்றவன் சண்டை போட வரான் வாங்கிட்ட, நீ அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து சண்டை போடுறான்னா அவன் கடுப்பா தானே. ஆமா, அவன 3 நிமிஷத்துல அவன் சொல்ல அந்த பாயிண்ட் சொல்லுங்க குரு சொல்லுங்க குரு. வந்துல இருந்து அமைதியா இருக்கிறாரு, மைக் வாங்கினாரு, அப்புறம் கோச்சிக்கு போறாரு. நான் என்ன கோச்சிங் பேசுறேன், கேக்குதா? கேக்குது குரு. இல்ல ஆக்சுவலா நான் என்னோட ஒப்பீனியன் சொல்லிடுறேன். நீங்க யார வேணா நம்புங்க, ஆனா அவரை மட்டும் நம்பாதீங்க, அவர் ஃபேன்ஸும் சுத்தமா நம்பாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க எப்ப யார் அதான் காக்கா தான், வேற யாரு? ஏன்னா அவங்க எப்ப என்னங்க இதுதான் தயங்குறீங்க? விஜய்னு பேரை சொல்லுங்க. அதுக்கு தானே ஜோசப் விஜய்னு பேரை வச்சிருக்காங்க. அப்பா அம்மா ஆத்தா அம்மா எல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க பேரு? ஜோசப் விஜய் தானே ஆத்தா அப்பா பேர் வச்சிருக்காங்க. சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல முடியாதுண்ணே. அதான் அவரை நினைச்சாலே, ஏன்னா இவ்வளோ அபியூஸ் பண்ணிட்டு வெக்கமே இல்லாம ஒரு வாரமா சைலண்டா இருக்காங்கன்னா அப்பயே தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு சப்போஸ் ஒரு மெடிக்கல் மிராக்கல் ஆகி ஒரு சீட்டு ஜெயிச்சா கூட அப்பயே மாத்தி பேசினாலும் பேசுவாங்க. எல்லாரையும் தான் சொல்றேன் பொதுவா. ஒரு சீட்டா இல்ல, அது ஜெயிக்க மாட்டாங்க. 236ங்க, 237 236 அதுக்கு ஒரு குழு அனுப்பிச்சிருக்கிறோம். அது எதுன்றத ஃபைனலைஸ் பண்ணி அனுப்புவாங்க. அவங்களுக்கு தொகுதியே தெரியாதுங்க, மொத்தமா எவ்வளவு தொகுதி இருக்குன்னு. எல்லா ஸ்கூல் பசங்க. அதான் நான் ரஜினி ஃபேன்ஸ் இருந்தாலும் சொல்றேன். நீங்க கேரளால இருந்து நான் அப்பப்ப ஸ்பேஸ் போறோம், மோஸ்டா மைக் கிடைக்காது. அப்பப்ப கிங்ஸ்லிட்ட பேசுறீங்க, பிளாக் கிட்ட பேசுறீங்க, அவ்வளவுதான். நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள்ட்ட பேசுறேன்னு நினைக்கிறேன். அவங்க ஒழுங்கா பேசிருக்க மாட்டாங்களே. பிளாக் கிங்ஸ்லி உங்கள்ட்ட சரியா பேசிருக்க மாட்டாங்களே குரு. பிளாக்கும் கிங்ஸ்லி உங்கள்ட்ட சரியா பேசிருக்க மாட்டாங்க. நல்லா பேசுவாருங்க. அன்னைக்கு கிங்ஸ்லி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பேசுன்னு சொல்லுவாப்புல, கரெக்டா? கிங்ஸ்லி ஒன்லி ட்வீட் தான் போடுவாரு, மோஸ்டா பேசுனது இல்ல கபிலன் ப்ரோ, ஏன் வண்டி என் பக்கத்துல இருக்கீங்க? என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல குரு, அது வந்து அவரு ஒரு ப்ளூ டிக் ஐடி கூட தான் பேசுவாரு போல இருக்கு கிங்ஸ்லி. அது சரி விடுங்க. பெரிய ஐடி கூட தான் பேசுவாரா? குரு பிரதர், சொல்லுங்க குரு பிரதர், நீங்க சொன்னீங்கல்ல, அதுல ஒரு பாயிண்ட் ஒன்னு சொல்லணும். நீங்க டிஎன் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா 11 கோடி பேருக்கு நினைச்சிட்டு இருக்காங்க சில தற்கொலை. மெம்பர்ஸே 10 கோடி மேல ஜாயின் பண்ணுவாங்களாமே. ஆமா ப்ரோ, அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன், ரஜினி ஃபேன்ஸ் 10 கோடி பேர் தமிழ்நாட்டுல இருக்காங்க பாருங்க. லைக்கா ட்வீட் போட்டுருக்கான் யுஎஸ். 5 நிமிஷத்துக்கு ஒரு லைக்கா ட்வீட் போறான். ஒரு மாசமா ட்வீட் போடாம உட்கார்ந்திருக்கிறேன். நாளைக்கு படத்தை வச்சுட்டு இன்னைக்கு மாங்கன்னு ட்வீட் போட்டு உட்கார்ந்திருக்கிறேன். யுஎஸ்ஏ இப்ப உட்கார்ந்து போட்டுட்டு இருக்கான். நான் என்ன பண்றது? அவனை பாருங்க, அவனை பொழங்க. இல்ல குரூப்ல முன்னாடியே வந்துருச்சு, அதுக்கப்புறம் தான் அவன் போடுறான்.
அதுக்கப்புறம் இப்ப இன்னைக்கு 4 படம் ரிலீஸ் இன்னைக்கு வந்து போடுறானுங்க அவனுக்கு லிஸ்ட். இந்த ப்ரொமோஷன் கொஞ்சம் அதெல்லாம் ஒர்ஸா தான் பண்றாங்க. குரு பிரதர் ஏதோ சொல்ல கொஞ்சம் இல்ல வந்தீங்க. இல்ல எல்லாம் இல்ல, ஒன்னும் ரொம்ப என்னோட சரி, பர்சனல் ஒப்பீனியன் ஓவர் டு தான். குரு, இது ரஜினி ஃபேன்ஸ் ஓவர் டு குரு. யாராச்சும் அந்த இடத்துக்கு போய் சப்போர்ட் பண்றதா இருந்தா அவங்க தனிப்பட்ட முறையில சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஆஸ் எ ரஜினி ஃபேனா நான் சப்போர்ட் பண்றேன், நீங்களும் பண்ணுங்க இப்படி பேசிட்டு இங்க வரவேனா அவ்வளவுதான் சொல்லுவேன். மத்த ரஜினி ஃபேன்ஸுக்கு அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க இது சரியான விஷயம். அதான் நிறைய அதான் லாஸ்ட் ஒரு 2-3 டேஸா நிறைய ஐடியாஸ்லாம் அப்படிதான் மாறிட்டு இருக்கு. ஒன்னொன்னா நிறைய ட்வீட்ஸ் பாக்குறேன். அதான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அதான். கரெக்ட்டுங்க நீங்க வேற சொல்றது ஏதாவது சொல்ல ஒப்பீனியன்ஸ். விரும்புறீங்களா? இல்ல அதுதான் சொல்றேன், என்ன நடந்தாலும் அந்த சப்போர்ட் பண்றவங்கள சேர்த்துக்காதீங்க அவ்வளவுதான் சொல்லுவேன். இல்ல நான் எப்படி தெரியுமா பண்ணுவேன் குரு, அதாவது சப்போர்ட் பண்றவனா இருந்தாலும் உன் பக்கம் என்ன நியாயம் இருக்குன்னு எனக்கு சொல்லு. எதனால நீ சப்போர்ட் பண்ற, உன் நியாயத்தை எனக்கு ஏங்க சொல்லுன்றதுக்கு அந்த நான் பதில பக்கம் சொல்ல அந்த பக்கம் நியாயமே அப்படிதானே? இல்லைங்க, அவ்வளவுதான் சொல்றேன். இவனுங்க இல்ல 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 அவங்க பேச்சை இப்ப கேட்கறதா ஜெயசீலன் இருந்தா மாதிரியான, ரவிக்குமார் மாதிரியான நபர்கள் வந்து, ரவிக்குமார் வந்து நேத்து முரட்டு முட்டு கொடுக்குறாப்புல, போயிட்டு பிஜேபிக்கு முரட்டு முட்டு கொடுக்குறாப்புல, சரியா? தலைவர் டிபி வச்சுட்டு தலைவர் கூட போட்டோ எடுத்துக்கிட்டு நீங்க போயிட்டு நீங்க முரட்டு முட்டு நீங்க கொடுக்கலாம். ஆனா நான் சொல்றேன் தாமரை போட்டோ வச்சுட்டு போங்க, இல்ல மோடியோட போட்டோ எடுத்து வச்சுட்டு இப்ப நீங்க போய் சப்போர்ட் பண்ணுங்க, தப்பே இல்லையே, பண்ணிட்டு போங்க. அது பண்ண மாட்டாங்க. வந்தவன் என்ன சொல்றான் பாத்தீங்களா, எங்களுக்கு எல்லாம் ரஜினி ரசிகர் சப்போர்ட் இருக்கு. யாரு? 2 ஐடி. யார் அந்த 2 ஐடி? அது தலைவரையே திட்டி, அவங்களுக்கு தலைவரையே திட்டி ட்வீட் போட்டவங்க, தலைவருக்கு எதிராக ட்வீட் போட்டவங்க. அப்ப அவங்களாம் நம்ம என்ன சொல்றது? ரஜினி ரசிகர் லிஸ்ட்ல நாங்களே சேர்க்கல, அப்புறம் நீ எப்படி சேர்க்கிற ரஜினி ரசிகர் லிஸ்ட்ல? இத நம்ம சொன்னா நம்ம ரஜினி ரசிகர் இல்லைன்னுவாங்க. அட ஃபேன் ஃபைட் பண்ணா டைம் பாஸ் ஃபேன் ஃபைட் பண்றோம், நம்மளே ரஜினி ரசிகர் இல்லைன்னு சொல்லிட்டு சில பேர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சில பேருக்குலாம் நேத்தே நான் பதில் சொல்லிட்டேன். நான் தலைவரை விட்டு கொடுக்க முடியாது, அவரை விட்டு கொடுக்கலாம், ஆனா நான் அவரை விட்டு கொடுக்க மாட்டேன். ஏங்க பெரிய மனுஷனா அவர் அப்படித்தாங்க சொல்லுவாரு, அதுக்குன்னு நீங்க எல்லாரும் என்ன விட்டு கொடுத்துட முடியுமா? அப்ப அதான் கேட்டேன், அதுதான் நான் பதிலு கேட்டேன். தலைவருக்கு எதிராக ஏன் முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா, அப்ப வள்ளூர் கோட்டத்துல ஏன் போய் உட்காந்தீங்க, நான் ஒரு கேள்வி கேட்பேன். ஆன்லைன் ஃபேன்ஸ்ல இருந்து எல்லாரும் போய் ஏன் வள்ளூர் கோட்டத்துல போய் உட்காந்தீங்க, அப்ப தலைவருக்கு எதிராக தானே முடிவு எடுத்தீங்க, எதுக்காக போய் உட்காந்தீங்க? நான் கேட்பானா கேட்க மாட்டேன். அப்புறம் கரெக்ட் கரெக்ட் தானே. தலைவர் பேச்சு கேட்டு போக வேண்டியதுன்னா எதுக்கு வள்ளூர் கோட்டத்துல இல்ல போய் உட்காந்து, அவர் என்னைக்கு யாரு கூட போய் சண்டை போடுங்கன்னு அவர் என்ன சொல்லியா இருக்காரு? வள்ளூர் கோட்டத்துல போய் உட்காந்துக்கிட்டு தலைவா நீங்க அரசியல் கட்சி வரணும், அன்னைக்கு நானும் தாங்க அந்த டேக்கை போட்டேன், நானும் அந்த டேக்கை போட்டேன். ஆனா நான் வள்ளூர் கோட்டத்துல போய் அவருக்கு எதிராக போய் உட்காந்துக்கிட்டு போராட்டம் பண்ணி தலைவா நீங்க வரணும், நீங்க உங்க முடிவை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அவரை ஃபோர்ஸ் பண்ணல. 98ல் போயிட்டு நான் போய் ஆசிரமத்தை அடித்து நொறுக்கி தலைவா நீங்கள் சினிமாவில் இருக்கணும், நீங்கள் அந்த பக்கம் ஆன்மீகத்துக்கு போகக்கூடாது, நீங்கள் இந்த பக்கம் தான் வரணும்னு சொல்லிட்டு ஆசிரமத்தை அடித்து உடைக்கல. அது வந்து ஒவ்வொருத்தர் ரஜினி ரசிகரோட எது வள்ளூர் கோட்டத்தில் உட்காந்தவங்களும் சரி, இல்லை இந்த மாரி போய் ஆஃப்லைனில் இருக்கிற தலைவர் ஃபேன்ஸ், அது அவங்க தலைவர் மேலே வச்சிருக்கிற அன்பா அவங்க பார்க்குறாங்க. தலைவர் நல்ல இதில் போகணும் அப்படின்ற ஒரு அன்பு. அன்பு வேற, அக்கறை வேற. அன்பு வேற, அக்கறை வேற. அறிவுரை வேற. அக்கறைன்றது அவர் நல்லா இருக்குன்னு சொல்றது அக்கறை, அறிவுரைன்றது நம்மளே அவருக்கு சொல்லக்கூடிய அறிவுரை. நம்ம அவருக்கு அறிவுரை சொல்லாமா? அவர் வயசு என்ன, அவர் அனுபவம் என்ன, நம்ம சொல்லாம அறிவுரை சொல்லக்கூடாது. உன்னால முடிஞ்சா அவர் சொல்றதை கேட்டு நட, முடியலையா விட்டுரு. ஆனா அவருக்கு எதிரான ஒரு கருத்தை ஒண்ணு சொல்லி அந்த கருத்தை ஒண்ணு எடுத்துக்கொண்டு போய் எல்லார்ட்டையும் பரப்பி இன்னும் அவர் என்னமோ இவங்கள மாரி ஆளுங்களாலதான் ஒவ்வொரு வருஷமும் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தலைவர் அறிக்கை கொடுக்க வேண்டிய நிலைமை வருது. என்னுடைய ஆதரவு யாருக்கும் கிடையாது, என்னுடைய அரசியல் இதுல வந்து எந்த கட்சியும் என்னோட ஆதரவு கிடையாது அப்படின்றத ஒவ்வொரு வருஷமும் அவர் சொல்லிட்டு வர்றது காரணம், இந்த மாதிரி சில நபர்கள் போயிட்டு ப்ராப்பகேண்டா பண்றது. அவங்க வசதிக்கு அந்த ஏரியால அந்த இதுல தலைவர் ஆதரவு கொடுக்குறாராம்ப்பா, எப்ப தலைவர் சப்போர்ட் பண்றாராம்ப்பா அப்படின்னு சொல்லி இவங்க தலைவர் பேரை வச்சு ஆதாயம் பண்றது. 2005 இப்படிதான் காரைக்கால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்தை ரஜினி ரசிகர் மாவட்ட தலைவர் போயிட்டு இவர் விஜயகாந்த் கட்சி போக போறாரு. அப்ப வந்து இல்ல நம்ம கட்சி ஆரம்பிக்கணும், இவரை கேட்க மாட்டாருப்பா, நம்மளே கட்சி ஆரம்பிச்சு விட்டாதான்ப்பா இது பண்ணு சொல்லிட்டு காரைக்கால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரஜினி ரசிகர் மாவட்ட தலைவர் என்ன பண்ணாரு, கட்சி ஆரம்பிச்சார். தலைவர்கிட்ட இருந்து அறிக்கை வந்துச்சு, என் பேச்சை மீறி கேட்கறவங்க என்னோட ரஜினி ரசிகரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா அறிக்கை விட்டார். உண்மையா இல்லையா? காரைக்கால் மாவட்டம் நடந்தது. அப்புறம் கேன்சல் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டு மறுபடியும் வந்து சேர்ந்தாங்க. இது வரலாறு. அன்னைக்கு இருந்த தலைவர்லாம் பார்த்தா வேற லெவல்ல இருக்கும். பதிலடிலாம் டக்கு 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 டக்குன்னு வந்து விழும். இப்போ வந்து ஒரு ஒரு முதிர்ச்சி இருக்கு, ஒரு அனுபவம் இருக்கு, அதனால பொறுமையா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றாரு, அதனால ஓகே. ஆனா அதுக்காக வந்து இவனுங்க பண்ணது எல்லாத்தையும் மன்னிச்சு அவர் வந்து நீ வந்து இது பண்ணாத, அவங்களுக்கு எல்லாம் அவங்க அரசியலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாரா?
பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக நின்று நான் 6 தொகுதிக்கு எதிராக நிற்கிறேன், இவங்களுக்கு 6 தொகுதிக்கு நான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக நான் வந்து இவங்களுக்கு எதிராக நம்ம ஓட்டு போடுவோம், அது யார் வேணாலும் ஓட்டு போடுங்க, ஆனால் இவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடாதுன்னு சொல்லி சொன்னார். அந்த மாதிரி சொன்னார் அவரு. ஆதரவு பண்ணுங்க, விஜய் கட்சிக்கு மட்டும் ஆதரவு பண்ணுங்க, மீதி எந்த கட்சியும் சப்போர்ட் பண்ணாங்க எதை சொன்னாரா? இல்லையே. இவனுங்க எல்லாம் எடுத்துக்கிட்டு தலைவர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு, தலைவர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு, எங்க கூட சண்டை போடாதீங்க, சண்டை போட. அப்ப நீ இம்மனால எங்க முன்னாடி தானே வச்சு தலைவர் ஃபேமிலி எல்லாரும் அபியூஸ் பண்ணீங்க. நாங்க எப்படி விடுவோம்? எங்கள்கிட்ட தானே வர பேசுறதுக்கு, நாங்க எப்படி விடுவோம்? அதுக்கு கேட்கறதுக்கு தானே இப்ப இங்க கேள்வி கேட்கறோம். நீ முடிவுக்கு என்ன பண்ணணும்னா மன்னிப்பு கேளு, உன் தலைவனை மன்னிப்பு கேட்க சொல்லு, நன்றி கொடுக்க. நேற்று 26ஆம் தேதி பேசினதுக்கு 7ஆம் தேதி ஒருத்தவன் நன்றி சொல்றான், ஃபோன் பண்ணி வந்து நன்றி சொல்றான். அப்ப நீ லியோ படத்தோட வெற்றி விழான்னு சொல்லிட்டு ஒரு காமெடி ஒண்ணு பண்ணிய, ஸ்டேஜை சுத்தி மைக்கு வந்தியா, அதுக்கு பேர் என்ன, நக்கல் பண்ணிய, அதுக்கு யார் மன்னிப்பு கேட்பா? பத்திரிகைகளை பார்த்து வேற ஏதாவது கேள்வி இருக்கா இப்படிதான் என் தலைவர் கேட்டார். அதுக்கே கொதித்து எழுந்த பத்திரிகை எல்லாம் இதெல்லாம் ஏன் பேசல, ஏன் கேள்வி கேட்கல? கட்சி ஆரம்பிச்சன போயிட்டு ஏன்பா கட்சி ஆரம்பிச்சிங்க, என்ன கொள்கை அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கற வக்கு இல்லை. ஆனா என் தலைமை ஏர்போர்ட்டுக்கு போகும்போது உட்காந்துட்டு மைக்கு நிட்டு கேட்க வேண்டியது, விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சா அவரை கட்சி ஆரம்பிச்சாரு, உன வக்கு இருந்தா போய் கேளு. புதிய தலைமுறை, தந்தி டிவி, நியூஸ் 7, நியூஸ் 18 உங்களுக்குலாம் வக்கு இருந்தா நீங்க போயிட்டு விஜய் பிடிச்சி கேளுங்க. 6 அடி 12 அடிக்கு கேட் இருக்குல்ல, அங்க போய் கேளு, கதவை தட்டி கேளு. அவன் அதைத்தானே விவரமா வந்துட்டு அவனை கேள்வி யாரும் கேட்டுற கூடாதுன்றதுக்காக தானே அவனுங்க மெம்பர்ஸ், விஎம்எம் மெம்பர்ஸ் மூலமா சொல்லி ஷூட்டிங் ஸ்பாட்டை கவர் பண்ண ஆட்களை வச்சு. அப்ப வண்டி மேல ஏறி நிக்க தெரியுது, வண்டி மேல ஏறி நிக்கிறதுக்கு உட்காந்து உட்டு போட தெரியுது, அது மேல ஏந்திரிச்சு நிக்க வைக்க தெரியுதா, கீழே இருந்து பத்திரிகையாளர் சந்திச்சு ஒரு பேட்டி கொடுக்க தெரியாதா? அவங்க கிட்ட வந்துடக்கூடாதுன்னு ஃபேன்ஸை வச்சு கவர் பண்றாங்க. ரஜினியை வச்சு எதுக்கு அரசியல் பண்றீங்க? உனக்கு வக்கு இருந்ததுன்னா, உனக்கு திராணி இருந்ததுன்னா உன்னுடைய கொள்கையை சொல்லு, உன்னுடைய கோட்பாடை சொல்லு, நீ யாரை எதிர்க்கிறன்னு சொல்லு, என்ன மாதிரியான கொள்கையை எதிர்க்கிறன்னு சொல்லிட்டு நீ அரசியலுக்கு வா, பிரச்சனையே கிடையாது. இந்த கேள்விக்கே இடம் இருக்காது. நான் இவ்வளவு விஜய் ரசிகர்கள் மேல வந்தாங்க, நான் அத்தனை பேர்கிட்ட நான் கேட்ட கேள்விக்கான இடமே இல்லையா? நீ பட்டுக்கு சொல்லுவான், தலைவன் சொல்லியிருந்தா நான் கேள்வி கேட்க மாட்டேனே. நாங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டோம், நாங்க பெரிய வீரன். கல்யாணம் பண்ணவெல்லாம் வீரன் கிடையாதுடா, கல்யாணம் பண்ணி புள்ள பெத்தவன் தான்டா ஆம்பளை. அது மூலம் புரிஞ்சுக்க. கல்யாணம் பண்ணவெல்லாம் ஆம்பளை லிஸ்ட்ல சேர்க்க மாட்டாங்க, கல்யாணம் பண்ணி புள்ள பெக்கணும், அவங்க தான் ஆம்பளை லிஸ்ட்ல சேர்ப்பாங்க. புரிஞ்சிக்க. என் தலைவன் எந்த விதமான கட்சி இயக்கம், எந்த விதமான ஒரு பின்பலம் இல்லாம தனியா இருக்கும் போதே 2 முதலமைச்சரை எதிர்த்து பேசினவர். அது முதல்ல புரிஞ்சுங்க. யாரு ஆம்பளை, யாரு வந்து வீரன் அப்படின்றது அதுல தெரிஞ்சிடும். அவருடைய வீரத்தை பத்திலாம் இங்க பல ஹிஸ்டரி இருக்கு, எடுத்து போட்டு முடிஞ்சா வரலாறு தெரிஞ்சா போய் இன்னைக்கு 2K கிட்ஸ் போய் வரலாறு போய் படி. இந்த ரஜினின்றது யாரு அப்படின்றத போய் முதல்ல போய் படி, அப்ப தெரியும். எம்ஜிஆர்ல இருந்து எல்லாரையும் பார்த்தாச்சு, விஜயம் பார்க்கறதா பார்த்துட்டு போவோம். திண்ணையை பிடிச்சி நடக்கிற காரணத்துல எண்ணெயை பிடிச்சி நடந்த நீ எங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கிற பாக்ஸ் ஆஃபீஸும் அரசியலும். பேசிக் அரசியலே தெரியல, தமிழே சரியா ஒழுங்கா திக்குது, கசட தப்பற தெரிய மாட்டேங்குது, தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதின்னு தெரிய மாட்டேங்குது, இங்க வந்து அரசியல் பேசுறீங்க. சொல்லுங்க. ஸ்வாகத் வந்துட்டு ட்வீட் போட்டிருக்கான்ப்பா, கர்நாடகால ஆல் ஓவர் வந்துட்டு புக்கிங்ஸ் ஓப்பன் ஆமா. இவனுக்கு என்ன ஒரு நாள் முன்னாடி தான் முழிப்பானுங்களா எல்லாரும்? என்னத்த பண்றது ப்ரோ, நானே உட்காந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இருக்கிறேன். இவனுங்க என்னத்த பண்றானுங்களோ. சோகமா இருக்கணும் நடிக்காத. உனக்கு டிக்கெட் புக் பண்ணிட்ட, நீ டிக்கெட்டை புக் பண்ணிட்ட, நீ பட்டுக்கு நாளைக்கு இது ஓப்பனா சொல்றேன், நீங்க யாரெல்லாம் வந்து இல்லப்பா டிக்கெட் புக்கிங் டெல்லாம் இருக்கு, இல்ல இங்க கூட்டம் இல்லை, இங்க கூட்டம் இல்லை, கிளம்புவானுங்க. ஒரு 10 பேர் கிளம்புவோம், எப்போ இருந்தாலும் 10 பேர் கிளம்புவோம். அந்த 10 பேருக்கு சொல்றேன், நாளைக்கு படம் நல்லா இருக்கும் போது வேர்ட் ஆஃப் மவுத் தான் அது வேற மாதிரி திரும்பும். ஒரு சின்ன பட்ஜெட் படமே வந்து சிம்பிளா குசேலனுக்கு வந்த மாதிரி எதுவுமே இதை வரக்கூடாதுன்றதுக்காகவே அவங்க மெயின்டைன் பண்றாங்கன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். நான் எனக்கு வேற எதுவுமே எனக்கு தெரியல இதுல. அதாவது தியேட்டருக்காரன்னு சொல்லிட்டு யாராவது வரட்டும், எனக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எவனா ஒருத்தன் வரட்டும். இந்த தடவை லைக்காவை தான் நான் துருத்தி கேள்வி கேட்பேன். நீ என்ன விலைக்கு வித்த? இதால ரசிகர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா தலைவருக்கு எதிராக ப்ராப்பகண்டா பண்ணி ஒருத்தன் இந்த மாதிரி தான் லிங்கால சிங்கார விலைன்னு சொல்லி ஒருத்தன் கிளம்புனான்.
தர்பார் ரிலீஸ் ஆகி 2 நாள்ல முத நாள்லயே வந்து 2ஆம் நாளே வந்து ஒரு 4 ஒரு தேட்டருக்கார மாதிரி ஒருத்தன் வந்தான். அடுத்து பாலிமர் டிவி சேனல் உட்காந்து கேள்வி கேட்டவன் தெரிச்சுட்டு ஓடினானுங்க. அந்த 4 பேரை தான் சொல்றேன். அவர் பேரை சொல்லி காசு சம்பாதிக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் ஒன்று சுத்திட்டு இருக்கு, இந்த பி சென்டர் சி சென்டர் தேட்டர். உன்னால முடிஞ்சா வாங்கு, படத்தை ஓட்டி காட்டு, படத்தை விசாரிச்சு பாரு, படம் நல்லா இருந்தா வாங்கு, விருப்பம் இல்லையா விட்டுட்டு போயிட்டே இரு. உன்னை ஃபோர்ஸ் பண்ணல, இந்த படத்தை நீ தேட்டர்ல போட்டுதான் ஆகணும் சொல்லி இங்க யாரும் ஃபோர்ஸ் பண்ணல. ரெட் ஜெயின் ஃபோர்ஸ் பண்ணுதா? சொல்லு, வெளிப்படையா சொல்லுங்க. இல்ல லைக்கா ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் பண்ணுதா? சொல்லுங்க. 2 படம் ரிலீஸ் ஆகுது இல்ல, எனக்கு தெரிஞ்சு 9ஆம் தேதி. கரெக்டா 2 படம் ரிலீஸ் ஆகுது. லவ்வர்ன்ற ஒரு படம், லப்பர் பந்துன்ற ஒரு படம், 2 படம் ரிலீஸ் ஆகுது கூட, தலைவர் படம் கூட, லால் சலாம் கூட. கரெக்டா? ஆமா. மம்முட்டி படமும் ஒன்று ரிலீஸ் ஆகுது. 3 படம் எடுத்துக்குப்போம். 3 படமும் எடுத்துக்குப்போம். உனக்கு விருப்பம் இருந்தா எந்த படத்தை வேணாலும் பாரு, எந்த படத்தை வேணாலும் பாரு. ஆனா என் தலைவன் பக்கம் உட்காந்து தலையை திருப்பி தான் விடுவோம். அவர் கேமரா ரோல் தான் பண்ணியிருக்காரு, ஆனா அதுக்காக விட்டு கொடுத்துலாம் போக முடியாது. என் தலைவர் பொண்ணு டைரக்டர், அதனால விட்டு கொடுத்துலாம் போக முடியாது. போக மாட்டேன், அப்படிதான் இருப்பேன். என்ன பண்ணுவேன்? சொல்லுங்க குரு. சொல்லுங்கன்றீங்க, ஆனா பேச விட மாட்டேங்கிறீங்க அப்படின்றீங்களா குரு? இல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அதான் ஒர்க் பண்ணிட்டு அப்படியே பேசி. இல்ல ஆக்சுவலா எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். இருக்கிறாப்ல கிங்ஸ்லயே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாப்ல. இல்ல அந்த ஒர்க் எனக்கு அது வேற ஒர்க்கா கிங்ஸ்லயே? உங்களுக்கு தெரியாதனமா பேச வச்சிட்டோம் ஒரு டைம். ஐயோ அன்னில இருந்து எனக்கு ஐயோ கஷ்ட காலம். இல்ல கிங்ஸ்லி, உண்மையிலே சொல்றேன், பொறாமையா இருக்கு கிங்ஸ்லி. உன் லைஃப் பார்க்கும்போது மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை, மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செய்யணும். இல்ல கண்ணுலாம் வைக்கலடா, உண்மையிலே சந்தோஷப்படுறேன் மனசார. திருஷ்டி சுத்தி போடுங்க, போட்டுக்கோங்க ப்ரோ. பூசணிக்காய் காய்கறி வாங்கிட்டு வந்தியே, அதுல ஒரு பூசணிக்காய் வாங்கிட்டு வந்து போட்டு திசை சுத்தி 2 பேரும் கண்ணாடி முன்னாடி நின்று திசை சுத்தி உங்களை சுத்தி போட்டு உடைச்சிங்களா? பக்கத்துல வேணா வெள்ளைக்காரர் இருப்பான், பூசணிக்காய் உடைச்சி அவன் கையில கொடுத்துரு. அவனுக்கு தான் அந்த பூசணிக்காய் சுரண்டு திங்கிற ஆளுங்க தானே அவனுங்க, சாப்பிடுவானுங்க. ஒரு டவுட். இந்த தடவை நான் முடியாதுப்பா, தொடர்ந்து எல்லா நாளும் என்கிட்ட டவுட் கேக்குறீங்க. கிட்ட கேளுங்க, சண்டை வர கேக்குறீங்க. இல்ல இந்த டவுட் நீங்க தான் சொல்லுவீங்க. இப்பெல்லாம் மியூசிக் ஸ்பேஸ்லாம் போறது இல்லையான்னு. மியூசிக் ஸ்பேஸா? நடுநடுல பாட்டு போடுறதா? இல்ல அந்த பாட்டு போட்டதில்ல, நீங்க ஒரு ஸ்பேஸ்ல எல்லாம் போய் ஜாயின் பண்ணி எல்லாம் பேசுவீங்களா, அதை சொல்றேன். ஓ அந்த ஸ்பேஸ், அந்த பக்கம் அவங்க போற பயம்லாம் இல்ல, பம்புறானுங்க, அவனுக்கு பாய்வானுங்க. பயத்துக்கும் பம்புறதுக்கும் என்னங்க வித்தியாசம் தெரியுங்களா? ஒரு நூல் அளவுதான். அவங்க சைட் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா நீங்க அப்படி போடக்கூடாதுங்க. எங்க நிலைப்பாடுல நாங்க ப்ரொசீட் பண்ணிக்கிறோம். ஒரு பாட்டால முடிச்சுட்டு போவதுக்கான கிட்டா கத்துறாப்ல. ஐயோ, ஓட்டுன்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்க வாசலுக்கு போயிட்டு ஐயா அம்மா ஓட்டு போடுங்க அப்படின்னு நீங்க கையெடுத்து கும்பிட்டு தானங்க ஆகணும். தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை நியமிக்காத ஒரு சிம்பிள் அதுதாங்க, கையெடுத்து கும்பிட்டு தான் ஆகணும். கிங்ஸ்ல ஏதோ சொல்ல வராப்புல, கையெடுத்து கும்பிட்டுல ஏதோ அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க, அவன் லைக்கா ஏதோ ட்வீட் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியால ஓபன் பண்ணிருக்காங்க, புக்கிங்ஸ் ஓபன் பண்ணிருக்கான்னு சொல்லுவான். கரெக்டா இல்ல கிங்ஸ்லி? இல்ல அது இல்ல. இப்ப அவர் சொன்னார்ல அவங்க பயந்து இருக்காங்கன்னு, அதுக்குதான் சொல்ல வந்தேன். நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க அவனுங்க வந்துட்டு எலெக்ஷன் முடிஞ்சான காட்டுவானுங்கன்னு. அது கிளாசிக் எக்ஸாம்பிள் லியோவே இருக்குது. லியோ படம் வந்துட்டு இந்த லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்க்கு வந்துட்டு அவனுங்க நம்மளுக்கு பெருசா ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. அவனுங்க பாட்டு அவனுங்க ஸ்பேஸ்ல கொஞ்சம் பேர் டென்ஷன் ஆனானுங்களே தவிர ட்வீட்ஸ் எல்லாம் காட்டவே இல்லை. படம் ரிலீஸ் ஆகி 2 நாள், அடுத்த நாள் ஆக்சுவலி படம் ரிலீஸ் ஆன அடுத்த நாளே உட்காந்து எவ்வளவு அபியூஸ் பண்ணானுங்க. இப்பதான் நெகட்டிவிட்டி போயிருச்சுலன்னு. சரி, உன் ஃபேன் வந்திருக்கிறாப்ல கிங்ஸ்லி, உன் ஃபேன் வந்திருக்கிறாப்ல. ஏதோ உன்கிட்ட தான் இப்ப கேட்கணுமா? இப்ப பேச முடியல, இப்ப உன்கிட்ட வந்திருக்கிறாப்ல. நான் ட்ரை பண்ணிருக்கேன், இன்னொரு 5 minutes ஆகும் நான் வீட்டுக்கு போறேன். டுமில்க்கு போன அவார்டு அவர் தான் வந்திருக்கிறாப்ல. இப்பயாவது பேசு கிங்ஸ்லி. இல்ல ப்ரோ, கூலா பேசணும். ஐ மீன் லைக் நீங்க வந்து லாஸ்ட் டைம் வந்து ரொம்ப வந்து பேசுறீங்க. இல்லடா,
இல்ல அவனே வந்து நான் வந்து திருப்பி சரி தம்பி ஓகே தம்பி பாயிண்டா என்ன பேசுறேன் வயசாகுது உங்களுக்கு? தப்பு. என்ன டக்குன்னு வாடா போடான்ற மாதிரி பேசுறீங்க? என்ன வயசாகுது உங்களுக்கு? நான் எப்படி பேசணும்? வாங்க எனக்கு போங்கன்னு அந்த பேசணும். எனக்கு கார்த்திக்னு சொல்லி கூப்பிட்டேன், வாங்கன்னு சொல்லி 33 கூப்பிட்டேன், வாங்கன்னு சொல்லி டி கூப்பிட்டேன். கார்த்திக் யா சரி ஓகே அவனுக்கு தெரியும். ஓகே 33 தட்ஸ் மை ஏஜ் ஓகேவா. ஐம் I'm லைக் 35. இண்டிபெண்டன்ட் I'm ட்ரேடர். 35. I'm 35. ஸோ வாட் எப்பா சரி 33 இருந்தா ஓகேண்ணா கூட வாங்க போங்கன்னு ஓகேண்ணா சொல்லலாம், கபிலண்ணா ஒன்றும் தப்பு ஓகே இல்லை. ஃபைன் யா அண்ணா கூப்பிடுறது இல்ல அண்ணான்னு கூப்பிடுங்க, இல்ல நீங்க அறிஞர் ஐ அண்ணான்னு ஜஸ்ட் கூப்பிடுங்க, வாண்ட் இல்ல ஸ்பீக் தளபதியும் கூட கூப்பிடுங்க, எனக்கு சென்சஸ் பிரச்சனை இல்ல. ஓகேவா. யாருகிட்ட பேசணும் அதை முதல்ல சொல்லுங்க. யாருகிட்ட பேசணும்? இந்த என்கிட்ட இந்த பேசணுமா மார்க்கிங் கிங்ஸ்ல பேசணும்? டேலண்ட்லாம் எங்களுக்கும் இருக்குது ஓகே. அடிச்சு ஓட விட்டவங்கலாம் அதுதான் திருப்பி சொல்றேன். நீ கம்முன்னு அதனாலதான் இல்ல அவங்ககிட்ட இல்ல இல்ல பேசணும்னு சொன்னேன். இல்ல இது இல்ல தம்பி, திமிரு பேச்சுலாம் எங்கிட்ட வைக்காத ஓகேவா. இல்ல இது தம்பி திமிரு பேச்சுலாம் அங்க பார்த்து 15 இல்ல தம்பி 30 வருஷமா அவர்கிட்ட இப்ப உங்களுக்கு அவர் என்ன கொடுத்தது. கேட்டாரு? 30 வருஷமா நீ அவர் உங்ககிட்ட என்ன கேட்டாரு? உங்ககிட்ட ஐயோ இந்த பேசணுமா பேச அவர்கிட்ட என்ன பேசணுமா? கொடுத்த நீ? பாத்தல ஒரு யாருகிட்ட பேச சென்சிட்டிவா பேச விரும்புறேன்னு ஒரு கேட்டேன். ஆட்களையும் உள்ள அடிச்சு விட ஓட மாட்டேன். விட்டான், அடிச்சு ஓட விட்டான். என்ன கொசுவை எங்க அடிச்சு ஓட விட்டீங்க? யார் அடிச்சு ஓட அப்படியா விட்டீங்க? அப்படியா எங்க எங்க பிகிலே நாங்க 300 கோடி பார்த்தவன் பிகில கஷ்டப்பட்டு. தான் 300 கோடி பாத்துச்சு, அதான் ஊரே பாத்துச்சு. மூணாம் நாளே தியேட்டர்லாம் ஒண்ணும் இல்லாம போச்சு, அதான் இன்சைட்னு போட்டாங்க லால் அப்ப. சலாம் லால் சலாம்ல நீங்க வந்து ஆ, பிரஜித் குமார் ரங்கநாதனை விட கம்மியா சம்பாதிக்க போறீங்க ஓகேவா. இட்ஸ் ஸ்டேட்மெண்ட். சம்பாதிக்க போறாங்க. நீங்க வந்து எதிர்காலத்தை பேசுறீங்க, நான் எதிர்காலத்தை லால் பற்றி சலாம் பேசிக் 75 கொண்டிருக்கிறேன். கோடி அடிக்குது வேர்ல்டு வைட். கார்த்திக் இட்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் கார்த்திக் நான் இட்ஸ் நான் கடந்த ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் காலத்தை மீடா. பற்றி பேசிக் இட்ஸ் கொண்டிருக்கிறேன், ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் நீங்கள் மீ. நீங்க எதிர்காலத்தை வந்து பற்றி பிரஜித் கொண்டு பேசிக் ரங்கநாதனை விட கொண்டிருக்கிறீர்கள். கம்மியா சம்பாதிக்க போறீங்க. ரஜினிகாந்த் ஃபிலிம்ஸ் கோன் பி லைக் டிசாஸ்டர் ஓகேவா. பேசவா கவலையே படாதீங்க பேசவா வயித்தெரிச்சல் வெளில பேசவா வந்துருச்சுல்ல, பேசவா. வயித்தெரிச்சல் வெளில வந்துருச்சுல்ல. ஐயோ நாளைக்கு ரிலீஸ் ஆக போற படத்துக்கு இன்னைக்கே மேடம் கலெக்ஷன் மேடம் ரிப்போர்ட் மேடம் சொல்றாரு. மேடம் நரி எங்க ஊழ film விட்டுருச்சு, சக்சஸ். இப்படிதான் ஓட்டேரி நரி, சாதா நரியில ஓட்டேரி நரி ஊழ விட்டுருச்சு, சக்சஸ். ஒரு நிமிஷம்க்கா கபிலன் bro, ஒரே நிமிஷம். கார்த்திக் ரொம்பலாம் வரி பண்ணாதீங்க. 2026ல புரட்சி தளபதி விஷால் வந்து சிஎம் ஆகுறாரு. அது நீங்க உங்க கண்ணால பாக்க போறீங்க. இந்த ஜோக் எல்லாம் வந்து ஏங்க இது அவர்தான் bro நான் வரேன்னு ஆக்சுவலா போற மாதிரி காமிச்சாரு. தமிழ அது எப்படி தப்பா ஜோக் ஆகும்? நாங்க ஆகும். என்ன ஒரு நம்பிக்கையில வச்சிருக்கோம், அது நீ ஒரு ஜோக்குன்னு சொல்றது? இல்ல மனசாட்சி அது எங்க இருக்காயா? அது எங்களோட நம்பிக்கை, நீ இல்ல அதை எங்க என்னால இதை ஜோக்குன்னு சொல்லணும்னு ஏத்துக்கவே அவசியம் இல்லை. முடியாது. யோ நாங்க வந்து அவன் என்ன உதயநிதி கிட்ட கொண்டு போய் இவங்க வச்சு கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்க, நீ என்ன புரட்சி தளபதி கிட்ட கொண்டு போயிட்டீங்க. இல்ல ப்ரோ, இவங்க தானே வந்துட்டு ஓகேடா விடுங்கடா டிஎம்கே பிஜேபி தம்பி காங்கிரஸ் என்ன தம்பி உங்களை மரியாதை தம்பி பேசிட்டு இருக்கோம். என்ன தம்பி நீ மட்டும் வரமுறை இல்லாம நாங்க நீங்க மரியாதையா தானே பேசிட்டு அவர் இருக்கோம். முதல்ல அவரு நிலையிலே இல்ல. அவர் வந்து வேற நிலையில நின்னு பேசிட்டு இருக்காரு. அவருக்கு he doesn't know how to even speak respectably. Sorry to say this. You have to train yourself first. அட நீங்க வர இப்ப நீங்க பேசிட்டீங்க ஆனந்த் சார், இதையே நான் அரை மணி நேரம் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லணும். நான் எங்க போறது டிரான்ஸ்லேட் இருக்கு. கபிலன் ப்ரோ நான் ஒரே டவுட் அவட்ட கேட்கலாமா? Come on, you can. Come on, speak also. இது லெட்டர் பேட்ல போடும்போது ஃபுல் நேம் போடுவாங்களா ஒரு நேம் மட்டும் போடுவாங்களா? தப்பு இல்லாம போடுவாங்க. இல்ல ஃபுல் நேம் ஜோசப் விஜய் தானே, ஏன் வெறும் விஜய் போட்டாரு? ஏன் பொட்டு ஆரம்பிச்சாரு? அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லிடுறேன். ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவோம், ஒட்டு மொத்தமா சேர்ந்து ஆன்சர் பண்ண கூடாது. அவரு சொன்ன ஒரு காமெடிக்கு இல்ல அவரு வந்து புரட்சி தளபதி சிஎம் ஆயிடுவாருன்னு சொல்றது காமெடியா இருக்கான். ரஜினிகாந்த் படம் வந்து ஃபிளாப் ஆகும், டிசாஸ்டர் ஆகும் அப்படின்னு சொல்றது காமெடியா இல்லையா? உங்ககிட்ட பேசலாமா? இப்போ டுமில் குப்பம் மொபால் கிட்ட எல்லாம் பேச முடியாதுப்பா. என்ன ஒரு நிமிஷம் உங்ககிட்ட ஒரிஜினல் ப்ரொஃபைல்ல வாங்கப்பா பேசலாம். டுமில் குப்பம் மொபால் கிட்ட எல்லாம் பேசுற அளவுக்கு எல்லாம் வந்து நம்ம கார்த்திக் அவ்வளவுதான். உங்க பேர் கார்த்திக்னா அப்படி இல்லப்பா, உன் பேர் கார்த்திக், ஒரிஜினல் ஐடின்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப என் பேர் அவரு பேர் இல்ல ஒண்ணும் பிரச்சனை. நீங்க டுமிலுக்கு போய் வவாலா எடுத்துங்க, இல்ல ஓட்டேரி நரியா கூட எடுத்துங்க. ஏன்னா டிபில அந்த கேரக்டர் வந்து ஓட்டேரி நரி. நீங்க 3 பேரும் புரிஞ்சுக்கல. ராணா ஆஷிஷ் இஸ் a decent fellow. நான் அவட்ட பேசிக்கிறேன். டீசன்ட்டா இல்ல டீசன்ட் fellow கிட்ட தான் நான் டீசன்ட் fellow-ங்க. தெய்வமே ஐயோ நான் பேசுறேன். இல்ல அதாவது ஒரு ஹெல்த் கான்வர்சேஷன் வெச்சுக்கணும்னா அதாவது 2 கையும் தட்டணும். நீங்க ஒரே கை தட்டிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஒரு கை தட்டினா ஓசை வராதா? 2 கை தட்டினா ஓசை வருமா? இப்ப நான் ஒரு கையில தட்டுறேன், எப்படி ஓசை வரும்னு காட்டட்டுமா? நான் எங்க தட்டுனா போறேன்? நான் எங்கேயும் தட்டல.
நான் இப்ப பத்தியா என்ன சரி சொல்ல ஒரு ராணா கையில வரேன்னா தட்டினாலும் ராணா ஓசை ப்ரோ நான் வரும். உங்ககிட்ட நான் பேசணும்னு கட்டவா? நினைக்கிறேன். ராணா ப்ரோ இது உங்ககிட்ட பேர் தான் பேசணும்னு ஓசை. நினைக்கிறேன். ஹவு டு ஃபினிஷ் திஸ் இஷ்யூ, எப்படி என்னது வந்து how to பிரச்சனை finish சால்வ் this பண்ணலாம் issue நான் பேசணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. நான் சொல்லவா நான் சொன்னா டுமில் அவங்க பண்ண கூப்பம் கேக்குறீங்களா? தப்புன்னு சொல்றேன், மிஸ்டர் அவங்க பண்ண டுமில் கூப்பம் தப்புன்னு ஹலோ ஒத்துக்கிட்டே பேசுறேன். டுமில் ஓகேவா? கூப்பம் டுமில் கூப்பம் ஒரு மிஸ்டர் நிமிஷம் டுமில் கூப்பம் நான் நான் சொல்றேன். பேசலாமா? வாட் வி இல்ல டன் ஒரு இஸ் நிமிஷம் மிஸ்டேக் டுமில் கூப்பம் வரும். அக்செப்ட் பண்ணிட்டு நான் பேசுறேன். ஒரு நிமிஷம் நீங்க என்கிட்ட இப்போ கேட்டீங்க இல்லையா ஒரு கேள்வி. என்ன கேள்வி கேட்டீங்க? ஹவு டு ஸ்டாப் திஸ்னு கேட்டீங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி. இப்ப மேல ஸ்பேஸ் பேர் என்ன? லால் சலாம். ஸ்பேஸ் பேர் என்ன? ஓகே, உங்களுக்கு என்ன வேலை இங்க? சரி ஓகே, உங்களுக்கு அப்ப என்ன நீங்க வேலை? அவமானப்படுத்தி அப்புஸ். இதுக்கு முன்னாடி சரி ஓகே, அப்புஸ். இதே இதே இல்ல இதே பதில் வானாஷிக்கு அந்த இதுக்கு அதுக்கு முன்னாடி பதில் ரஜினிகாந்த் சொல்லுங்க. பிச்சை இல்ல விஜயகாந்த் ஓட்டுன்னு பதில் போட்ட போது சொல்லுங்க. அதே வந்து ராணாஷிஷ் எங்க போனா நல்லவன்? ஏய் நீங்க தானே புரியல. வந்தீங்க ஏய் அந்த ஏய் ஏய் ஸ்பேஸ்லயும். அப்ப நீங்க ஏன் என்ன இப்ப பண்ணிருக்கணும்? இப்ப டேய் ஏன் இப்ப அப்படி மரியாதை யாரு இல்லாம பேசுற? டுமில் கூப்பம் போடுற ரெஸ்பெக்ட் டைட்டில் ரெஸ்பெக்ட் தப்புன்னு மிஸ்டர் சொல்லிருக்கணும் டுமில் அப்படின்னா கூப்பம் ஏய், ரெஸ்பெக்ட் இல்ல அவர் என்ன மரியாதை சொல்றாரு? பேசுறேன். என்ன ரெஸ்பெக்ட் கதறாரு டுமில் முதல்ல கூப்பம். முழுசா கதறட்டுங்க. கேக்கல எனக்கு. அந்த பையன் மரியாதை சொல்லுங்க. இல்லாம வந்து அவன் இவன் சொல்லி ரஜினா தம்பி. தப்பா ஒரு ஸ்பேஸ் நேம் போட்டாலா, அதனாலதான் நான் வந்தேன். அதுக்கு முன்னாடி என்ன என்ன கமெண்ட்ஸ் என்ன பாருங்க. ஸ்பேஸ் என்ன நேம்? என்ன இப்ப என்ன ஸ்பேஸ் நேம் என்ன? ஸ்பேஸ் இதுக்கு நேம் முன்னாடி என்ன? போட்ட ஸ்பேஸ்ங்க அது டெலிட் ஆயிடுச்சு. இது புது ஸ்பேஸ்ங்க. அது delete delete ஆச்சா? முன்னாடி ஆயிடுச்சுல்ல. போட்ட அப்ப அந்த ஸ்பேஸுக்கு வந்திருக்கணும்ல. இங்க என்ன வேலை அப்ப உங்களுக்கு? எங்கடா போன நீ? இங்க சாபம் ஒரு சரிங்க மண்ணள்ளி வாரி சரி போட ஓகேங்க நான் வந்தீங்களா? சவுகார்பேட்டையில அதாவது குடத்தை அடகு வைக்க அடுத்த போயிட்டாப்ல வருஷம் சார், விடுங்க. சரிண்ணா 50 years of சரிண்ணா ரஜினிசம். ஃபைன். கேட்டுக்கோங்க, 50 years of ரஜினிசம். அது மேல மண்ணடி போட வந்தீங்களா நீங்க? இல்லங்க புரியல நான் எனக்கு. அப்படி பண்ணலங்க. நான் ரஜினியோட அமிக்கபிளா போகணுன்றதுக்காக நான் பேச வந்தேங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அமிக்கபிளா ஆனா போனோம்னா உங்க நீங்க ஆட்கள் என்ன இக்னோர் வந்து பண்ணிட்டு போங்க அவமானப்பட்டு இத. அனுப்புறாங்கங்க வெளியில. எக்ஸ்கியூஸ் மீ நான் வெளில அனுப்பிச்சேனா? எக்ஸ்கியூஸ் மீ இதுனே ஒரு அநியாயமா இருக்கு. நிமிஷம் இதுல நான் சொல்றத கேளுங்க. சட்டமன்றமான ஆளுங்களை விட்டு சட்டமன்ற காவலர்களை விட்டு நான் தூக்கி டுமில் வெளில தூக்கி குப்பம் வச்சேன். நீ வவ்வாலு நீயா போன? உங்களோட I just ஒபிஷியல் asked him ஸ்போக்ஸ் how பர்சன் to யாரு? make it amicable தான் கேட்டுட்டு இருக்கேன். நாங்க நான் என்ன கேக்குறேன் பண்ணணும்னு கேட்டேன். நான் கேக்குறேன் அவன் அமுக்கிட்டு கேக்குறேன் சொல்றது கம்முன்னு சொல்றேன். இல்ல இருந்திருந்தாலே வந்து கால்ல வந்து அமுக்கிட்டு மண்ணடி இல்ல இல்ல கேக்குன்னு சொல்றது. அமிக்கபிள்ன்றது நான் சொல்றேன். ஒரு நிமிஷம் இப்ப நானா ஒருத்தர் அமுக்கிட்டு ஒருத்தரா கம்முன்னு இருந்தாலே பேசுறப்பா. இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்னு நான் சொல்றேன். நான் சொல்றத நான் முதல்ல என்கிட்ட பேசுறாரு அவரு. நான் அவர் கேள்வி மட்டும் பதில் சொல்லிட்டு எக்ஸாக்ட்லி நான் அவர் மட்டும் பதில் சொல்லிட்டோம். கேளுங்க. நான் ஒரு விஷயம் கேக்குறேன். உங்களோட ஒபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் யாரு? விடிகே டிவிகேவா? டிவிகே தானே. டிவிகே டிவிகேயோட ஒபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் யாரு? ஜெயில் பரவ இல்ல அவரு சொல்லட்டும். அவர் வாய் திறந்து சொல்லட்டும். ராம்குமாரா இருக்கலாம். இப்ப என்ன பிரச்சனை? எனக்கு கட்சி ராம்குமாரா எனக்கு விஜய் கட்சி இருக்கலாமா? அதனால அதுவே பிடிக்கல தெரியல first of all. உங்களுக்கு. இத அதனால விஜய் பாருங்க, ஃபேன் கிடையாதாங்க. நீங்க எனக்கு சரி don't ஓகே hitch நான் on ஓபனா another question with சரி it. ஓபனா நான் நான் ஓபன் சொல்றது அப் பண்ணிட்டா. சரி நான் இப்ப ஓபன் அப் பண்ணிட்டா. எனக்கு நீங்க விஜய் இப்படி கட்சி அதனால கத்திக்கிட்டே பிடிக்கலங்க. இருந்தீங்கன்னா எதுவுமே ஓபன் ஆகாது. நான் பேசுறதுக்கு எனக்கு பதில் கிளியரா எனக்கு பதில் வேணும். அப்போ சரி உங்களுக்கும் பதில் கிடைக்கும். ஓகே புரியுதா? ஃபைன். ஐ அம் வெயிட்டிங். யா ராம்குமார் இஸ் யுவர் ஒபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன். அவர் ஓகே என்ன மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணி சீனியர்ஸ்க்கு பதில் சீனியர்ஸ அண்ணா என்ன மாதிரி மத்த அட்ரஸ் ஓபன் பண்ணி தப்பு நாங்க பொறுப்பு இல்லடா. ஒரே நிமிஷம் he is a bloody official spokesperson of TFK. ஓகேவா? உங்களோட கட்சியோட ஒபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன். சரிங்களா? ஓகே அவன் ஒழுங்கா எல்லாரையும் நல்லபடியா அட்ரஸ் பண்ணி மரியாதையா என்ன சிவிலா உங்க கபில அப்படியே நல்லது பேசினா பண்ணாரு. அது எப்படி பண்ணிட்டு எல்லாமே இருக்கான்? அடங்கும். சரியா? உங்க கபில என்ன சரியா? பண்றாரு அப்படி? இல்ல ஹலோ உங்க எக்ஸ்கியூஸ் மீ ஸ்போக்ஸ் பர்சன் ஃபர்ஸ்ட் ஆஃப் கபில ஆல் நாங்க எப்படி என்ன காட்டுது? நியூஸ் சேனல்ல அதை விட உட்காந்து இந்த ஆள் டீப் பேட்டி பண்ணிட்டான்டா. கொடுத்துட்டு இருப்போமா? யாருக்கு ஓட்டு வேணும்? ஹூ இஸ் கெட்டிங் இன்டு எலக்டோரல் பொலிட்டிக்ஸ்? அது சொல்லுங்க முதல்ல. எப்பா இந்த ரஜினியா 40 ஓட்டு விஜயா? வேணாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லு. ரஜினியா விஜயவா? யாரு உள்ள வராங்க இப்போ 40 ஓட்டு எலக்டோரல் வேணாமா? பொலிட்டிக்ஸ்? சரி பாப்போமா. நீ வேணானா கிளம்பு. இல்ல நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? முதல்ல ரஜினியே மேடை போட்டு சொல்லிட்டாருல. அவரு சொல்லிட்டாரு ரஜினி சார் என்ன சொன்னாரு, ஆமா கிளாரிஃபை பண்ணிட்டாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் இவரும் இது பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க எதுக்கு அப்ப நீங்க ரஜினி சார் தானே சீரியஸா எடுத்துக்கணும். கபிலனை ஏன் சீரியஸா எடுத்துக்கிறீங்க? கபிலனால என்ன ஆக போகுது உங்களுக்கு? அது சொல்லுங்க. ஏன் உங்களுக்கு அவ்வளவு உறுத்துது? சார் கபிலன் கேள்வி தானே கேட்டுட்டு இருக்காரு. சார் கபிலன் நல்லவரே கிடையாது, நல்ல ரஜினி ஃபேனே கிடையாதுங்க.
சரிங்க டோன்ட் அது ரெகக்னைஸ் சொல்றது நோ நீயா இருப்பா ஓகே அது லெட் சொல்றது இட் நீ அது அது எங்க இல்ல நீங்க பிரச்சனைப்பா. குடுக்குறதுக்கு அது நீங்க நாங்க அது சொல்ற பாத்துக்கிறோம். அது சொல்ற இல்ல சர்டிபிகேட் நான் கொடுக்கறதுக்கு It's நீ சொல்றேன் none of யாருன்னு your நான் கேக்குறேன். business. இல்ல எக்ஸ்கியூஸ் மீ It's none இல்ல of your நான் ஒரு business. இல்ல Mr. Dumil, who has to give the right to address who is right and who is not right fan of ஓகே Rajinikanth? அது That's கரெக்டான none of your ஓகே business பா. Huh? அவர் நல்ல ஃபேனா Answer me இல்லையான்றது for அது எங்க that. பிரச்சனை? நான் ஓகே சொல்றேன் ஓகே எங்க பேர் கரெக்ட் மிஸ்டர் கரெக்ட் டுமில் மேல இங்க பேசுக்கு மேல ஒண்ணு ஷேர் பண்ணிக்க அதை படி நீ முதல்ல படிச்சுட்டு அப்புறமா மத்த இதெல்லாம் பேசு துமிலு மேல போய் தேவையில்லாதெல்லாம் படுறா இல்ல இல்ல பேசாத. மிஸ்டர் இல்ல இல்ல டுமில் அனந்தோ இத அனந்தோ படி சார் நீங்க யா எக்ஸாக்ட்லி நீங்க சொல்றது இத கரெக்ட் படி தான் சார். பேச அனந்தோ நான் சார் சொல்றது மேல ஷேர் பண்ணிக்க இத படி யா இந்த யா மாதிரி ஓகே நீங்க சொல்ற ஃபேன்ஸை வச்சுக்கிட்டு நீ பேசுற கபிலனை பத்தி இல்ல இல்ல ஓகே இது சார் ஒண்ணு நீங்க வேணாம் சொல்றது இது கரெக்ட் ஒண்ணு தான். வேணாம் கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங் நீங்க வந்து கேன் ஐ ரொம்ப ஆஸ்க் யூ டீசெண்டா சம்திங் வாட் இஸ் பேசுற தி பிரிட்டிஷ்ல ப்ரொசீஜர் எண்ட் பேசுறதுனால நான் எண்ட் ஒரு கேள்வி எண்ட் திஸ் கேக்குறேன் வார் வாட் ஒரே இஸ் ஒரு கேள்வி ப்ரொசீஜர் எண்ட் தி வார் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் ஓகே அதாவது அவரு வந்து லால் சலாம் ஆடியோ லான்ச்ல வந்து அப்படி ஒரு விஷயத்த பேசினாரு சரிங்களா he தக்னானிபிட்டி tried to hamper everything down and he அதான் tried to தலைவர். sober all the fights down ஓகேங்களா கேளுங்க ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் உங்க சைடுல இருந்து என்ன வந்துச்சுன்னு நான் வந்து இங்க ஷேர் பண்ணவா ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் in a நீங்க space ஒட்டுமொத்தமா I'm not பேசணும். talking about ஒருத்தர் a text ஒருத்தர் எக்ஸ் பண்ணி I'm not talking போடுறதெல்லாம் about a சொல்லக்கூடாது text or நீங்க. ஒருத்தர் இல்ல ஹலோ ஒரு ஸ்பேஸ பத்தி நான் சொல்றேன் அதுல எத்தனை பேர் உங்க ஃபேஸ் போட்டுட்டு பேஸ்னா உங்க ஜேடின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்லாம் அபியூசர். அவரை வச்சுதான் நீங்க கனெக்ட் அப்ப பண்றீங்கல்ல. நீங்க என்ன பண்ணணும் அப்ப அவங்க அபியூசர்னு கபிலனும் அபியூசரா No, இருந்துட்டு போறாரு அவன் என்ன பாருங்க இருக்கேன், நான் எப்படியே கனெக்ட் பண்ண முடியும்? என்ன கணக்கு அப்ப ஏன் அவன் இங்க பாருங்க வந்து கேள்வி சென்னை கேக்குறீங்க இருக்கான், அங்க போய் அவன் கேள்வி ஊர்ல கேளுங்க இருக்காயா. நீ அங்க யோ, போய் கேள்வி கேங்க நீ அப்போ உங்க முதல்ல ஆளுங்கெல்லாம் கனெக்ட் பண்ண மாட்டேன், இவரை மட்டும் கனெக்ட் பண்ணிப்பியா? அங்க போய் கேள்வி இங்கேயே சண்டை போட வரீங்க அங்க போய் முதல்ல யூ செக் யுவர் ஹவுஸ் ஃபர்ஸ்ட் உங்க ரூம் மிஸ்டர் முதல்ல டுமில் செக் பண்ணிட்டு 1 வெளில யூஸ் வாங்க கபிலன் ஒரு ஆளு ஓகேவா 1:15 ஞாபகம் வச்சுக்கோங்க 1:15 கபிலன் ஒரு ஆளு அந்த சைடு 15 பேர் இருக்காங்க இந்த மாதிரி அபிஷேக் கம்பேர். யோ, உங்களுக்கே புரியும்ல, இப்ப நம்ம ஐடில ஒர்க் பண்றோம், எவ்வளவு விஷயம் எங்கெங்கயே நடக்குது, அங்க நடக்கிறது இங்க. அப்படிலாம் கிடையாது நீங்க இது தமிழ் கலாச்சாரம் கிடையாது ஓகேவா இந்த மாதிரி பேசுறவங்க இந்த பாருங்க என்கிட்ட இந்த மாதிரிலாம் வந்து பேசுறாங்க அவன்கிட்ட இது பண்ண முடியுமா? ஏங்க உங்க அங்க பார்ட்டியோட முடியுமான்னு official கேக்குறீங்க இங்க வந்து முடியுங்கிற மாதிரி spokesperson பண்ணிட்டு இருக்கீங்க ராம்குமார நீங்க சீரியஸா எடுத்துக்க மாட்டீங்க. ஒரு கபிலனும் தனி மனுஷன் தானே, அவர் என்ன வேணா பேசுவாரு, அதையே நீங்க சீரியஸா எடுத்துக்கிறீங்க? சரி ஓகே ஃபைன், இது வரைக்கும் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கிறேன். இப்போ பண்ண பிரச்சனை தப்ப எப்படி சால்வ் பண்றது ஒத்துக்கோங்க, மட்டும் மன்னிப்பு சொல்லுங்க. கேளுங்க, சரண்யா மேடம் தானா இந்த இல்ல பிரச்சனை இல்ல நீ முடியும். ஒத்துக்கலாம் வேணாம், நீ கிளம்பு. we did mistake. accept நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நாங்க தான் தப்பு பண்ணோம், கண்டிப்பா நாங்க தப்பு பண்ணோம். 3 வருஷமா அப்ப எங்களை போட்டு அடின்னு ரெப்பர்கஷன்ஸ் அடிச்சோம், இருக்கும் தப்பு தான். ஐயோ யோ 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 3 வருஷம் நேரோ பண்ணாத நாங்க பண்ணோம். ஒரு நிமிஷம், சாரி ஃபார் த இன்ட்ரப்ஷன். ஒன் பை ஒன்னா பேசுங்க. ஓகே, ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து பேசுறதுனால ஒரு மாதிரி கிளம்ஸியா இருக்கான். அதனால ஒன் பை ஒன்னா கொஸ்டின் கேட்கறதா ஒன் பை ஒன்னா கேளுங்க. ராணா, அசோக் சார், சரண்யா மேடம், யாரா இருந்தாலும் சரி ஒன் பை ஒன்னா கேளுங்க. சாரி டு இன்டரப்ட் எல்லாரையும். ஒரே நிமிஷம். தப்ப எப்படி பண்ணலாம் நீங்க சொல்லுங்க folks. நாங்க வந்து திருத்திக்கிறோம், சொல்லுங்க. கார்த்திக் ஒரு நிமிஷம். பேசுறதுக்கு முன்னாடி மறுபடியும் நான் ஒன்னு சொல்லிடுறேன். ஆல்ரெடி உங்களுக்கு இத்தனை பேர் சொல்லிட்டாங்க. அவர் அனந்து சார்லாம் உங்களுக்கு ஏஜ் என்னன்னு தெரியுமா? நீங்க உட்காந்து யோவன்லாம் வார்த்தை விட்டுட்டு இருக்கீங்க, நீங்க பாட்டு விடுறீங்க. கையெல்லாம் தூக்க வேண்டாம், ஜஸ்ட் இது பண்ணிட்டு பேசுங்க. நீங்க பேசுங்க. கிங்ஸ்லி விட்ட வார்த்தைகள் தப்பு தான் சொல்லியாச்சு, இப்ப எப்படி ரிவர்ட் பண்ணணும் தான் நாங்க கேக்குறோம். ஓகேவா, நாங்க தப்பு பண்ண சொல்லியாச்சு, ரிவர்ட் தான் கேக்குறோம். ஓகேவா, தப்பு பண்ணியாச்சு. Can I tell you? It might seem hypothetical or silly to you, but நான் ஓபனா சொல்றேன், உங்க சைடுல இருந்து இனிமே 0 ட்ரால்ஸ் தான் வரணும். எல்லா ப்ளூ டிக் ஐடியும் ஒரு வார்த்தை இனிமே தலைவரை பத்தி தப்பாவோ அசிங்கமாவோ பேசக்கூடாது, குதர்க்கமா பேசக்கூடாது. Give me a break. Okay? ஒரு நிமிஷம். Addressing Rajini or Rajini sir now sir. We are addressing Rajini as Rajini sir. எங்க ஸ்பேஸ்ல நீங்க போய் பாருங்க.
we are addressing இல்ல Rajini குட் as Rajini star. குட் No, enough, fair எவ்வளவு enough, தேதி fair கொண்டு enough. வந்து நீங்க நீங்க புரியல. முதல்ல அவரு வெளிய உங்க வந்து 27ஆம் இன்னொன்னு தேதி பேரையே நைட்டு சொல்றேன் கேளுங்க. முதல்ல சொல்ல தேவையில்ல. ஒரு நிமிஷம் இன்னொன்னு சொல்றேன் ஒரு கேளுங்க. நிமிஷம் ஒரு நிமிஷம் எல்லாரும் ஒரு நிமிஷம் 27ஆம் தேதி நைட்டு 26ஆம் தேதி ஸ்பேஸ் நடந்தது. 26ஆம் தேதி லால் சலாமோட ஆடியோ லான்ச் நடந்தது. 27ஆம் தேதி நைட்டு என்ன ஸ்பேஸ் போட்டீங்க, காலையில என்ன ஸ்பேஸ் போட்டீங்க, மதியம் என்ன ஸ்பேஸ் போட்டீங்க, அந்த ஸ்பேஸோட டாபிக் என்ன, உள்ள எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்க கரெக்டா சொல்லுங்க கார்த்திக். யோ 2 பேரும் ஸ்பேஸ் போடலாம் பேசாத. யோ நாங்க இப்போ ஸ்பேஸ் போட்டு தம்பி ரஜினிகாந்த் சார் தான் தம்பி நான் தம்பி பேசுறேன். நான் இங்க எல்லாரும் இருக்கிறவங்க பேசுறாங்கப்பா. மாதிரிலாம் இங்க மத்தவங்க இருக்கிற மாதிரிலாம் நான் உனக்கு வந்து இதெல்லாம் நான் எல்லாம் சொல்லிட்டு மாட்டேன். அதாவது நான் வந்து கேட்கிற நம்ம கேள்வி மேனிபுலேட் கரெக்டா பண்ண வேணாம். இங்க பாரு. நல்லா இங்க இல்ல பாருங்க, நெட் போட்டு இருக்கிற வச்சு கீழே டக்குனு பதில் சொல்லணும். ரசிகர்களே உண்மையா சொல்றேன். 26ஆம் எல்லா தேதி விஷயம் ஆடியோ லான்ச் நடந்தது. தெரிஞ்சுக்கிட்டாங்க. என் நான் தப்பு தலைவன் பண்ண பெருமையா ஒத்துக்கிறேன். பேசி முடிச்சாப்புல. I நல்லா just wanna கேட்கணும். speak out my heart, ஓகேவா? நாங்க எப்பா தப்பு பண்ண இரு ஒத்துக்கிறேன். இரியா நீ இத ஸ்பீக் வந்து அவுட் ஃப்ரம் ஹார்ட் இல்ல ஸ்பீக் அவுட் ஃப்ரம் மவுத். ஐ டோன்ட் கேர் அபௌட் திஸ். ஜஸ்ட் லிசன் மை வேர்ட்ஸ். ஆனா இன்னைக்கு நாங்க யாருமே ஜஸ்ட் தப்பு லிசன் மை பண்ணல. வேர்ட்ஸ். நாங்க அவரை ஜஸ்ட் லிசன் மை வேர்ட்ஸ் கேர்ஃபுல்லி. ஓகே வாட் ஐ அம் ட்ரைங் டு சே இஸ் ஜஸ்ட் லிசன் மை வேர்ட்ஸ். ஓகே நான் என்ன சொல்றேன் முதல்ல காதுல வாங்கியா. முதல்ல ஆப்போசிட் பர்சன்ல என்ன சொல்ல வராங்க முதல்ல காதுல வாங்க. அதுக்கப்புறம் நீ உங்களோட கருத்தை சொல்லு. ஓகே 26ஆம் தேதி ஆடியோ லான்ச் நடந்து என் தலைவன் விஜய் அவர்களே பெருமையா பேசி முடித்த அடுத்த நாள் என்ன ஸ்பேஸ் டாபிக் போட்டு நீங்க ஸ்பேஸ் டாபிக் போட்டு பேசுனீங்க. ஜஸ்ட் அதை மட்டும் சொல்லுவோம். அதை மட்டும் சொல்லு. நான் பதில் சொல்லாதுக்கு அதனாலதான் காத்திருக்கிறேன். அதனாலதான் அமைதியா இருக்கிறேன். பிரச்சனை வளர்க்கணும்னு நினைக்கிற இல்ல முத்தணும்னு நினைக்கிற நீ? யோ என்னையா பிரச்சனை? நீ வளர்த்துட்டு அப்புறம் என்ன கேள்வி கேட்கிற? பிரச்சனை நீ தானே வளர்த்த. நாங்க அப்பாலஜைஸ் பண்ணிட்டோம், சாரி கேட்டுட்டோம், வேற என்ன யாரு பண்ணோம்? கேட்டது? யாரு கேட்டது? நான் தான் கேக்குறேன். நீ யாரு? நீ ஏன் ஸ்பேஸ் ஹோஸ்ட்? டேய் உனக்கு அறிவு இதா உனக்கு இருக்கா? அறிவு மாதிரி இருக்காடா உனக்கு? தம்பி 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 பார்த்து பொறுமையா பார்த்து பேசு. பேசாம பார்த்து என்ன பையன் சொல்லிட்டு பொறுமையா பேச விட்டு வேடிக்கை பார்த்தா என்ன தலையில தூக்கி அப்படி இடுப்புல தூக்கி ஏறி உட்காந்துட்டியா? கபிலன் சார் ஏங்க நீ நடுவுல யோன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பீங்க. வேற இது ஒன்னும் யூஎஸ்ஏ கிடையாது. யோ ப்ரோ ஒன்னு உட்காந்து இதெல்லாம் உட்காந்து இது வடலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. தமிழ்ல பேசு. தமிழ்ல தான் ஏன் பேசுறேன்? அப்புறம் என்ன யோ? அது எந்த யோ எடுக்கிறது? சாரி கேட்டு அமெரிக்கன் யோ எடுத்துக்கிறதா இல்ல தமிழ்நாட்டு யோ எடுத்துக்கிறதா? மறுபடியும் அது என்னோட லாங்குவேஜ். கெட்ட வார்த்தை கிடையாது. தமிழ்நாட்டுல யோன்றது மரியாதைன்றது ஐயான்னு சொல்லி கூப்பிடணும். எல்லாம் வாங்க போங்கன்னு சொல்லி பேசுறதுன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க 33 years old தானே? சிவிலா பேசுங்க, சிவிலா அட்ரஸ் பண்ணுங்க. டீசன்ட்டா தானே பேசிட்டு இருக்கோம் எல்லாரும். ஐயோ நான் ஏன் வாய் அனுப்ப சொன்னா எப்படி பேசுற நீங்க பாருங்க சார். பேசிக்கலா யோசிச்சு அவரு நல்லபடியா தானே ஆரம்பிச்சாரு உங்ககிட்ட தம்பி அது இதுன்னு சொல்லி. நீங்களும் அந்த கோட மெயின்டைன் பண்ணுங்க. அவர் ஏதாவது தப்பா பேசினா நீங்களும் பேசுங்க. நாங்க இறங்கி வந்துட்டோம், சாரி கேட்டாச்சு. எங்க மெயின் ஐடி எல்லாமே சாரி கேட்டாங்க. இத்தனை வரைக்கும் ரஜினிகாந்த் எதிர்பார்க்கறீங்க? என்ன ஒரு நிமிஷம். இந்த கார்த்திக்ன்ற பையன் என்ன சொல்றாப்புலன்னா, ஹியர் ஆஃப்டர் வி டோன்ட் ட்ரோல் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி இவனுக்கு 2 பேரும் ஒரு ட்வீட் போட்டான். யார் தெரியுமா? எக்ஸ்பெரி இது ராம்குமார் போட்டாங்க. அதை தூக்கிட்டு வரானுங்க. அப்ப நீங்க யூடியூப் சேனல்ஸ்ல நேத்து வரைக்கும் போயிட்டு நீங்க பேசும்போது யாரோட அரசியல் வந்து நீங்க கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கிறீங்க? யூடியூப் சேனல்ஸ்ல ராம்குமாரோட இன்டர்வியூஸை கவனிச்சிருக்கீங்களா? இல்ல வந்து லயோலா மணியோட உங்களுடைய அபிஷியல் பேச்சாளர், தபக்க கட்சியோட அபிஷியல் பேச்சாளர் இங்க ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராம பயந்து ஓடினாரு அப்படின்னு சொல்லி நீங்க யூடியூப்ல ப்ராபகண்டா பண்ணிட்டு இருக்கீங்களே. என்ன பயந்து ஓடினாரு? எவனுக்கு பயந்துட்டு ஓடினாரு? யாருக்கு பயந்தாரு? ரஜினிகாந்த் கருத்து எதுவுமே. அப்புறம் எதுக்கு யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு நீங்க இப்படி ப்ராபகண்டா பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க அரசியல் பேசுறதா இன்னைக்கு ஸ்பேஸ்ல கபிலா இன்னைக்கு வந்து சொல்ல உனக்கு இன்னைக்கு இதே சொல்ல இன்னைக்கு ஸ்பேஸ்ல இப்ப நான் என்ன சொல்றேன் கொஞ்சம் அவங்ககிட்ட போய் சொல்லுங்க. முதல்ல தலைவரை தொட்டது முதல்ல நீங்க தான். உங்களை மதிக்கிறாங்க, நீங்க நம்புனீங்கன்னா அவங்க கிட்ட போய் முதல்ல சொல்லுங்க. அதுதான் கேம் வந்து முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து நான் அவருதான் இங்க பாருங்க ராணாஷிஷ் ப்ரோ கேம் எப்படி முடிக்கணும்னு நான் வந்தேன். அதோட ஒரு ஆங்கிள் கூட அவர் பேசல, ஆனா நான் பேசுறேன்.
ஹவு டு ஃபினிஷ் இட் நான் பேச வந்தேன். இல்ல, I am ஆனா அவரு telling you, எப்படி நான் பேசுறாரு? சொல்லிட்டு open தான் இருக்கேன். நான் பப்ளிக் ஒரு கிட்ட இருந்து அந்த question செய்தியை கேள்வி எக்ஸ்பெக்ட் கேக்குறீங்க பண்ணாதீங்க. தம்பி, அதுக்கு டுமில் சொல்யூஷன் சொன்னா அதை கேட்க மிஸ்டர் மாட்டேங்கிறீங்களே கார்த்திக் ஏன்? சொல்லுங்க. மிஸ்டர் சொல்லுங்க. கார்த்திக் நான் நான் உங்ககிட்ட சொல்றது ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க முடிக்கணும்னு சொல்றீங்கல்ல, நீங்க எத்தனை வருஷமா இதை பண்ணிட்டு இருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க சொல்றீங்க 3 years சொல்றீங்க. நான் 3 years ஆமா, இல்லைன்னு நான் 3 to சொல்றேன். 4 years தான் அக்ரெசிவா பண்ணோம். ஆமா, அது இல்ல இல்ல அக்ரெசிவா? ராணா சார் Don't பேசிட்டாங்க. give me the அவர் தான் lines, கொஞ்சம் ஜெனுவனா man. பேசுறாரு. Don't give me the lines. அக்ரெசிவ்லாம் கிடையாது. That is a basically a இல்ல simple சாரி way of அக்ரெசிவ் using language. கிடையாது. அது ஒரு நிமிஷம் பக் கிளியர் பண்ணிட்டு இப்பதான் உள்ள வந்தேன். சாரி மியூட் யூரன் போட்டு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு நிமிஷம். ஹவு டு ஃபினிஷ், ஹவு டிட் யூ ஸ்டார்ட்? இல்ல ராணாஷிஷ் பேசுறான். எனக்கு தெரிஞ்சு அவர் தான் டீசெண்டா பேசுறாரு. லெட் ஹிம் ஸ்பீக். அப்ப நாங்களும் மரியாதை குறைவா பேசிட்டோம். ஆமா சத்தியமா அதை விட கேவலமா பேசுற நீ. அவர் பேசணும். நீ வா டேய். அவன் கபிலன் இந்த ஸ்பேஸ்ல ஒழுங்கான பேட்டி அவர் பேசலாம். இல்ல எனக்கு உனக்கு என்ன பிடிக்கலன்னா பிரச்சனை இல்ல, சரி ஓகே. ஆனா இங்க அனந்துவோ இல்ல சரண்யா மேடமோ இல்ல மிச்சம் இருக்கிறவங்களோ யாராவது ஒன்ன தரக்குறைவா யாராவது பேசினாங்களா? இல்ல அவர் பேசிட்டோம். ஐ எம் வெயிட்டிங், அவ்வளவுதான். நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு தம்பி. கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்க. This is my space. நான் என்ன கேட்டேன்? சிம்பிள். இல்ல how to finish ன்னு கேட்டேன். how to finish ன்னு கேட்டேன். how did you start ன்னு நான் ஒரு கேள்வி கேட்டேன். அத மட்டும் பதில் சொல்லு. எது நீங்க பண்ணது அப்படிதான், நாங்க பண்ணது அப்படிதான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. யார் ஆரம்பிச்சா? பேச விரும்பல, அவ்வளவுதான். 10 கபிலா ஒரே செகண்ட் அவர்கிட்ட ஒண்ணு பேசணும். கபிலா ஒரே ஒரு இது ஷேர் பண்ணி விடலாமா? அண்ணன் பாக்கட்டுமே, டுமில் மிஸ்டர் பாக்கட்டுமே. நம்ம அவருக்கு என்ன அபியூஸ் பண்ணி, நீங்க என்ன பண்ணீங்க, நாங்க என்ன பண்ணணும், ஒரே ஒரு சாம்பிள் காட்டுமா? எங்க பேஸ்ல மேல போட்டு விட்டுமா? நீங்க பேசு பண்ணது அபியூஸாடா? எப்பா அபியூஸ் சொல்ற? ஓவர் டு கிங்ஸ்லி அண்ட் ராணா. ஃபர்ஸ்ட் கிங்ஸ்லி யூ பீப்பிள் அது ஒண்ணு இல்ல, அது கொண்டு போய் இது சைபர் கிரைம்ல போய் ஃபைல் பண்ணிருந்தாமா? எவெல்லாம் பண்ணாலும் அவன் எல்லாம் லைஃப் காலியா இருக்கும். பான் இமேஜஸ் வச்சு மார்ஃபிங் பண்ணீங்க. நான் இப்ப அட்ரஸ் பண்றத பான் இமேஜ் பண்ணோம். நாங்க சாரி தானே கேக்குறோம். நாங்க தப்பு பண்ணலன்னு சொல்லவே கிடையாது ப்ரோ. நாங்க ரொம்ப தப்பு பண்ணோம். கண்டிப்பா வந்து மனசு நோக்குற மாதிரி தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருக்கேன் சொல்றதெல்லாம் வந்து இது இல்ல. அதெல்லாம் நான் வரேன் பேச வந்து நான் வந்து பண்ணலன்னு சொல்லல. பண்ணது வந்து தப்பு. அத சொல்லுங்க. யாரு சாரி கேட்டா? ஜேடி அலெக்ஸ் சாரி கேட்டாரா? குமரன் சாரி கேட்டாரா? மிஸ்டர் எஸ்பைரி சாரி கேட்டாங்களா? வாத்தின்னு ஒருத்தர் இருக்காரு, அவன் சாரி கேட்டானா? தளபதி ரிஷி யாரு சாரி கேட்டா? ராம்குமார் சாரி கேட்டாரா? அப்படி இது பேசுவான். கனடா கார்த்திக் personal IDs, ஓகேவா? we can't compel them to do ஓகேவா? that's basic. then don't you have no business here. அப்ப if you can't force them or compel them to change or bring about a change in your camp, you can't come here and wag your tail. புரியுதா? உங்களுக்கு புரியுதா இல்லையா நான் என்னோட பாயிண்ட்? இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க தெளிவா, ஓகேவா? இந்த ராம்குமார்ங்கிறவர் ஒபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் உங்களோட கட்சியோட. இன்னைக்கு கூட கொடுத்த பேட்டியில அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு? நாங்க இத்தனை வருஷம் நாங்க இதை ஃபேஸ் பண்ணிருக்கோம், நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்ற திராணி இருக்கா உங்களுக்கு? எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு சொல்ற திராணி இருக்கா? நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு சொன்ன திராணி இருக்கா? ஒருத்தனையாவது நீங்க எந்த ஃபேன் கிளப்பையாவது நீங்க பேசாம விட்டுருக்கீங்களா? அது எப்படி கிரிட்டிசிசமா பண்ணீங்க, அபியூஸ் பண்ணீங்க, பர்சனலி இறங்குனீங்க, பாடி ஷேமிங் பண்ணீங்க, டெத் அபியூஸ் பண்ணீங்க, மென்டல் ஷேமிங் பண்ணீங்க, மென்டல் அபியூஸ் பண்ணீங்களா இல்லையா?
நீங்க ஒரு நேம் கொடுத்தீங்களா இல்லையா? Did you not brand? நாங்க தலைவர் fans ரொம்ப ஹர்ட் பண்ணோம். So do you think this will change overnight? ரெண்டு முக்கியமான விஷயத்தை Do you think this will change overnight? ரெண்டு முக்கியமான விஷயத்தை விட்டுட்டீங்களே. ஒருத்தர் உங்களோட ஐடியா வந்துட்டு இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியால எல்லாத்தையும் எடுத்து போட்டோஸ் எடுத்து பிளாக்மெயில் பண்றது, அவங்களோட அப்பா அம்மா வந்துட்டு போட்டோஸ் லீக் இந்த ரெண்டத்தையும் விட்டீங்களே. அதாவது you are a stain. I hope you understand that. Mr. Vijay has to climb a stage and say எங்களால உங்களுக்கு ஏதாவது டென்ட் நடந்திருந்ததுன்னா மனசார நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு மிஸ்டர் விஜய் has to apologize as a matter of fact. அவர் வந்து உங்களை அதாவது அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு கோபம் வருது வேணாம் நண்பாங்கிறாரு. நீங்க பண்றத வந்து மத்தவங்களுக்கு பிடிக்காம போயிடுங்கிறாரு. அவ்வளவு சொல்றாரு. நீங்க கேட்டீங்களா? ஒரு முறை கேட்டீங்களா? ஆனா ஈவன் விஜய் ஒன் கிளீன்லி நீங்க வந்து எப்படி வந்துட்டு சன் பிக்சர்ஸ் அபிஷியலா போட்ட கலெக்ஷன்ஸ் விட எங்க செவன் ஸ்கிரீன் ஒரிஜினல் கலெக்ஷன் போட்டு ஜெயிச்ச அன்னைக்கு நீங்க அக்செப்ட் பண்ணீங்களானா? நீங்க என்ன சொன்னீங்க? சன் பிக்சர்ஸ் போட்டா தளபதி விஜய் உங்களை அடிச்சா மட்டும் உங்களுக்கு நோவுது இல்ல? என்ன 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 ஏன் கிளம்ஸியா போகுது? ஒரு நல்லா தானே போயிட்டு இருந்தது, ஏன் கிளம்ஸியா போகுது? ஒன் பை ஒன். கார்த்திக், 1 செகண்ட் ப்ளீஸ். எனக்கு இந்த கொஸ்டின்ஸ் எனக்கு சரியா கேட்கல. மறுபடியும் 1 செகண்ட் நீங்க அதே ஃப்ளோல சொல்ல முடியுமா? இல்ல, ஜெயிலர் கலெக்ஷனை விட லியோ கலெக்ஷன் அதிகமாச்சுன்னு சொல்லிட்டு செவன் ஸ்கிரீன் போட்டான்ல, அப்போ உங்க மூஞ்சி எங்க போச்சு? நீங்க ப்ரொடியூசர் தானே சொன்னீங்க, ஓகேவா? ப்ரொடியூசர் போட்டா ஒரிஜினல் சொன்ன ஆட்கள் தானே நீங்க. இன்னைக்கு அதே ப்ரொடியூசர் போட்டால எங்க ப்ரொடியூசர் போக முடியும்? உங்க ப்ரொடியூசர் போட்டு நாங்க அக்செப்ட் பண்ணோம். இங்க ஒரு நிமிஷம் நான் பதில் சொல்லவா? என்கிட்ட ஒரு பதில் இருக்கு. யாரு உங்க ப்ரொடியூசர்? நான் உங்க ப்ரொடியூசரோட லட்சணத்தை பத்தி நான் சொல்லவா? அதாவது ஆடியோ லான்ச் கான்செப்ட கண்டுபிடிச்சதே தளபதி தான் சொல்ற அளவுக்கு தான் உங்க ப்ரொடியூசர் இருக்காரு. அவருதான் சொல்றாரு ஜெயிலரை வந்து இந்த மாதிரி பேசுறீங்க. ப்ரொடியூசர் போட்டா ஃபைனல் உண்மையா சொன்னாதானே அழுவுறீங்க. 30,000 ஸ்கிரீன் போய் 30,000 ஸ்கிரீன் அத விட்டீங்க. ப்ரோ ரெஸ்பெக்ட் ஃபார் யூங்கறீங்க. கனடால டப்பானா உண்மையாங்க சொன்னேன். இப்படி எல்லாம் வந்து போய் பேசி ஒரு மனுஷனா வாழவே வருத்தப்படுறீங்க. உண்மையா சொன்னா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. பொய் சொல்லி சொல்லுவாரு. இப்போ சொல்லுங்க, லியோவோட ஒரிஜினல் கலெக்ஷன் நீங்க சொல்லுங்க ப்ரோ, எவ்வளவு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இப்போ அவர்கிட்ட சொல்லிருக்கீங்களா? நீங்க ஒரிஜினல் கலெக்ஷன் இவருதான் வந்து ரெக்கார்ட் பிரேக் ஆன மேட்ச், நீங்க சொல்லுங்க ஒரிஜினல் கலெக்ஷன் எவ்வளவு சொல்லுங்க. சத்தியமா தெரியாது. அவங்க 1000 கோடி இருக்கணும். அப்புறம் இல்ல தெரியும். அப்ப நீங்களும் தம்பி கார்த்திக், போற போக்குல அப்படியே மரியாதை எல்லாம் பேசக்கூடாது. ஓகே ஓகே, என்ன கேக்குறேன் சிம்பிள். ஒரு ஏதோ ஒண்ணு சொல்லிருந்தீங்க, 30,000 ஸ்கிரீன்ஸ். தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை ஸ்கிரீன்ஸ் இருக்கு கார்த்திக் வேர்ல்ட் வைடு? அவதார் படம் எத்தனை ஸ்கிரீன்ஸ் ரிலீஸ் ஆச்சுன்னு தெரியுமா? Did you know that? அவரு வந்துட்டு தப்பா தான் பேசுறாரு, அப்புறம் ஒத்துக்கிறேன். அந்த டைம் பாஸ் பிஃபோர் யூ only said that தப்பா தான் பேசுறாரு. one second Karthi, don't get me trigger. Okay, just I'm asking a common question. Okay, it's like a general knowledge. Okay, try to understand my question. Okay, don't get me triggered. Okay, அதை விட உன்னை விட இங்கிலீஷ் பேசுவாங்க. சவால் உங்க நீ கலெக்ஷன் சொல்றா. எந்த படம் கலெக்ஷன் ஜாஸ்தி? தம்பி வாடா போடலாம் பேசக்கூடாது தம்பி. அதாவது எல்லாரும் ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க ப்ளீஸ். நான் அப்புறம் பேசிட்டு நான் மியூட்ல போயிடுறேன். ஓகே கார்த்திக், உங்களுக்கு நான் இங்கிலீஷ்ல பேசினா நீங்களும் இங்கிலீஷ்ல பேசுறீங்களா? சரி, நம்மளும் 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசலாம்னு நினைச்சேன். சரி ஓகே, தப்புனா ஓகே, நான் தமிழ்ல கேக்குறேன். இல்ல நான் ஒரிஜினல் எத்தனை ஸ்கிரீன்ஸ் இருக்கு?
எத்தனை இல்லடா இல்லடா ஸ்கிரீன்ஸ் இருக்கு நான் ஒரிஜினல் ஐ பர்சனல் டோன்ட் வாண்ட் வரேன்டா இல்ல இல்ல இப்போ. எனக்கு இந்த ஆட்டிடியூட் காட்டுறது பிடிக்காது. ஓகே ஜஸ்ட் இல்ல லிசன் இல்ல மை ப்ரோ. இதுதான் ஆட்டிடியூடு. நான் இப்ப இன்னும் ஒரிஜினல் ப்ரொஃபைல் வச்சிருக்கேன். அதெல்லாம் வரேன். ஐ வெயிட்டிங் அப்ரூவ் பண்ணு. ஓகேவா? இது டூப்ளிகேட் ப்ரொஃபைல் தான். ஒரிஜினல் ப்ரொஃபைல்ல வரேன். ஐ எம் வெயிட்டிங். யா ஐ எம் வெயிட்டிங். நான் என்ன சொல்றேன், என்ன வரேன்ட்டு போயிட்டாப்ல. ஒரிஜினல் ஐடியில வருவானா? ஒரிஜினல் ஐடியில வருவாரா? வெயிட் பண்ணு. என்ன அந்த ஒரிஜினல் ஐடியில வந்து ஐடியில வந்தா பயந்துறாங்களா? என்னையா இவரு கேள்வி கேட்டாலே அதாவது அது என்ன உங்க மேல பெரிய கபிலா, ரெஸ்பெக்ட் வச்சிருந்தேன்னு அழுகுறாரு. மென்டாலிட்டி கபிலா. இல்ல அதெல்லாம் நீ இங்கிலீஷ் இருக்கட்டும். பேசினா நடுவுல அது இங்க சுத்தி தப்பா இங்க சுத்தி மைண்ட் கடைசியில இருக்காது. பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ல வந்து நிறுத்தினான் பாருங்க, அங்க நிக்கிறான். இல்ல ஒரே நிமிஷம். எனக்கு இல்ல அதெல்லாம் இல்ல நான் வந்து ஒரு கேள்வி கேட்டதுக்கே ஐ ஹேட் கிரேட் ரெஸ்பெக்ட் ஆன் யூன்னு சொன்னாரு பாருங்க. எனக்கு டீசெண்டா அதெல்லாம் தானே விட்டுருங்க. நம்ம வேணாம் மரியாதை வேணாம் குறைவா யாரா எனக்கு வாடா அதெல்லாம் போடான்னு விட்டுருங்க. பேசணுமா என்ன? எனக்கு அதெல்லாம் வேணாம். அந்த டெம்போ தான் வேணும். அந்த டைலாக் அப்படின்னு ஒண்ணு வந்து பாருங்க. நான் சொன்னார்ல, இப்ப அத நோட் பண்ணியே ஆகணும். அவன் என்ன திமிரு இருந்தா இங்கிலீஷ் ஒன்ன விட பேச வருமாமா. இல்ல அந்த பையன் இங்கிலீஷ் பேசினா எழுதி கொடுத்ததா என்ன? இல்ல அந்த பையன் பேசினா இங்கிலீஷ அந்த பையன் கண்டுபிடிச்சதே இங்கிலீஷ் அவங்க தான் வானுங்க. அந்த பையன் இங்கிலீஷ் பேசினா தப்பு இல்லையா? நான் இங்கிலீஷ் பேசினா நான் ஆட்டிடியூட் காட்டுறேன்னா ஏப்பா ஏன் படிச்ச திமிர நான் இங்கிலீஷை நான் இந்த மாதிரியா நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ஐயா அவர் இங்கிலீஷ் பேசுறாருன்னு யார் சொன்னாமல்ல அவரு எனக்கு கராத்தே இல்ல எனக்கு கராத்தே கத்தாஸ்லாம் ஞாபகம் வந்துருச்சு. இல்ல அந்த வாயிலே ட்ரம்ஸ் வாசிப்பாங்க தெரியுமா, பூம் பாக்ஸ்னு ஏதோ சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இருந்தது. ஒண்ணுமே ஆனா கடைசியில என்ன சொல்லிட்டு போனா அப்படி அவரோட ஒரிஜினல் ஐடியில வருவாராம். மெயின் ஐடியில வருவாராம். நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணி மறுபடியும் கலெக்ஷன் பத்தி பேசினா ஆரம்பிச்சது அவரு. உண்மையா சொன்னா ஐ ஹேட் கிரேட் அவன் அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில கலெக்ஷன்ல தான் நிக்கிறான். நான் கூட ஏதோ அரசியல் பேசுவான்னு பார்த்தேன். இது எப்படி தெரியுமா இருக்கு? ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோ, ஒண்ணு மட்டும் புரிஞ்சிச்சு. நானா இவங்களுக்கு யாருக்குமே வந்து பொது அறிவுன்றது ஒண்ணு சுத்தம் 4 ஜீரோவா இருக்கானுங்க எல்லாம். இது எப்படி தெரியுமா இருக்கு? இது எப்படி தெரியுமா இருக்கு? அதாவது ஒரு பேச்சு இல்ல இல்ல நான் சொல்றேன் பாருங்க, நாங்க எப்படி தெரியுமா, கிங்ஸ்லி ரொம்ப நல்லவரு வல்லவரு நாளும் தெரிஞ்சவரு. நீங்க நான் உங்கள்கிட்ட மட்டும் தான் பேசுவேன் கிங்ஸ்லி. அப்படியா உன்னை ஜிப்புன்னு ஏறிடும் கிங்ஸ்லிக்கு. சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு அப்படிதான் வரும். ஓகேவா? கொஸ்டின்ஸ் நான் இங்க தமிழ்ல காரசாரமா நம்ம கேட்டோம்னா அது பயங்கர கோபமா வருது. அதுவே இங்கிலீஷ்ல டீசெண்டா கேட்டோம்னா அது இன்னும் கோபம் வருது. அவர் வந்துட்டு என்ன டீசென்ட் சொல்ல வந்தாரா? ஸ்பேஸ் கமெண்ட்ஸ்ல பாருங்க, நான் அபியூஸ் பண்ணிட்டு இருக்கேனா? ஆமா, அந்த மனுஷன் சொல்லிட்டு போயிருக்கான். அவன் முதல்ல அவனை அததான் கேட்கணும், நான் எங்கடா அவனை அபியூஸ் பண்ணேன்? அப்ப டீசெண்டா தானே வாங்க தம்பி போங்க தம்பின்னு பேசிட்டு இருக்கோம். இல்ல அவன் வந்தோடனே அனந்த் சார்லாம் என் வயசுல எவ்வளவு பெரியவரு வந்த உடனே ஆமா கண்டிப்பா அதுக்கு நான் சொன்னா கோச்சிப்பாரு அனந்த் சாரு. விடுங்க. கிங்ஸ்லி வந்து வந்த உடனே நான் கிங்ஸ்லி கிட்ட தான் பேசணும்னு சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் ஜிவ்வுன்னு அடிச்சுது. அப்புறம் அடுத்து ராணா கிட்ட தான் பேசணும். அவன் என்ன தவிர மீதி எல்லாத்தையும் பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறான். அது மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதுதான் எனக்குமே பாவமா இருந்துச்சு. அட பாவி, நான் ஏதோ ஸ்பீக்கரா வந்தேன், ஹோஸ்ட் பண்றது அவரு. அவன் பேசிட்டு இருந்தீங்க ராணா ப்ரோ. அப்புறம் எல்லாருமே டீசெண்டா தான் பேசினாங்க. யாருமே ஒருமையில கூட பேசல. அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், முதல்ல சிவிலா பேச கத்துக்கோ அப்படின்னு. நானு ஆரம்பிச்சது முடிக்கிறது எப்படின்னு கேட்டான். இப்போ லூசு மாதிரி பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் பத்தி நாங்க தான் நம்பர் 1 சொல்றதுக்கு தான் இப்போ இவ்வளவு நேரம் முக்கிட்டு இருந்தான் போல இருக்கு. இல்ல அதுக்குதான் நான் கேள்வி கேட்டேன். அதுக்குதான் நான் கேள்வி கேட்டேன், யார் இந்த ப்ரொடியூசரு? 2வது நாளே பொங்கல் வின்னர்னு போட்டவர் தானே டிஸ்ட்ரிபியூஷன்ல பண்ணிட்டு இருக்கு. ஆடியோ லான்ச் கான்செப்ட கண்டுபிடிச்சது விஜய். இதெல்லாம் உண்மையாமா? இதெல்லாம் போயினா அப்போ கலெக்ஷன் சொல்றான் வந்து லோக்கியோட வாய் மூலமா அந்த ஸ்டேட்மெண்டே இருக்கு. அவருக்கு வந்து ஜெயிலரை மிஞ்சிரும்ல அப்படின்னு கேட்டது. அந்த ஒரு முனைப்பிலேயே இருந்தவங்களுக்கு ரெக்கார்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இல்ல நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அவ்வளவு முட்டாளா மக்கள்? அவ்வளவு முட்டாளா? அப்படிதான் நினைச்சிட்டு கடைசியா விஜய் சார் பீக்ல இருந்தது துப்பாக்கி டைம்ல தான் நான் சொல்றேன். அவ்வளவுதான் இப்ப சொல்றேன். கரெக்ட். மத்த எல்லாமே ஃபேப்ரிகேட்டட். நான் சொல்றேன், இன்னைக்கு அவங்களோட எய்மே வந்து ரஜினியை வீழ்த்தணும். இது மட்டும் தான்.
தே ஆர் ஆல் விஜய் செக்ஷுவல்ஸ் என்ன கேட்டீங்கன்னா. அதுதான் வார்த்தை, தப்பா நான் நினைச்சுக்காதீங்க. இன்னொன்னு சொன்னா அவங்களுக்கு கோவப்படுவீங்க. வந்து இப்ப அவங்களுக்கு அவரை வந்து எதையாவது பண்ண முடியுமா, அவரோட படத்தை ஏதாவது பண்ண முடியுமா, அவங்க ரசிக்கிறத விட அவரை வெறுக்கிறதுலதான் அவங்க முனைப்பா அருளன் இருக்காங்க. ப்ரோ, அவங்க இந்த அப்படி இருந்தா ஒரு மயிலையும் ஜெயிக்க முடியாது. கார்த்திக்ஸ்னு ஒரு ஐடி இருக்கு பாருங்க, அதுதான் ஒரிஜினல் ஐடி. எனக்கு மைக்கு காட்டலையே. கோஸ்ட் கொடுக்குறோம், அக்செப்ட் பண்றீங்களா? என்னமோ ஜெயிலர் அப்புறமா கலெக்ஷன் எல்லாம் அவனுங்க ஒரு ஒத்துக்கிட்ட விஷயம் மாதிரி. தானா, நான் இதை வாய்ஸ் நான் சொல்லக்கூடாது, ஆனா எனக்கு தோணுது கோட்டு தான் கடைசி படம் இருக்க போகுது. அந்த இதுக்கு முன்னாடி கோட்டு தான் வரப்போகுது. அந்த படம் எப்படி ஃபிளாப் ஆகுதுன்னு மட்டும் பாரு. இவனுக்கு பண்ற பேச்சுக்கு எல்லாரும் இல்ல நான் பிராக்டிகாலிட்டி நான் பேசுறேன் கேளுங்க அனந்த் சார். சாரி, இப்ப நான் ஐடியா அக்செப்ட் பண்றேன். அந்த ஐடியா பார்த்த உடனே தெரியும் அபியூஸ் நடந்திருக்கா இல்லையான்னு. எல்லார் கமெண்ட்லயும் இருக்கும். ஓ என்ன ஃபாலோ எல்லாம் பண்ணி நம்ம அண்ணனா? ஓகே ஓகே, இவர் தானா? ஓகே 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 ஓகே. இல்ல என்கிட்ட இன்னும் பண்ணல, அதனால நான் பிளாக் பண்ணாம வச்சிருக்கேன். யூசுவலி அபியூஸ் பண்ணா நான் பிளாக் பண்ணிடுவேன். பிளாக் பண்ணாம வச்சிருக்கிறது. இவர் ஏன் உன் மேல ரொம்ப பாசமா இருக்காரு கிங்ஸ்லி, எனக்கு இப்பதான் புரிஞ்சிச்சு. கிங்ஸ்லி புரிஞ்சிருச்சு. இல்ல நம்ம ஒரு சுமூகமா எப்படி போலான்னு நான் வரேன், நீங்க எப்படி பேசுறீங்க பாத்தீங்களா? ஓ இது கனடா கார்த்திக், அது எக்ஸாக்ட்லி இல்ல நான் மத்தவங்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அடப்பாவி, அந்த ஐடி இல்ல நீங்களா? இல்ல அந்த ஐடி அது இல்லையா? ஓகே இது நம்ம என்ன ஓகே ஓகே, இது வேற கார்த்திக். இந்த ஐடில இருந்து நாங்க எங்க அபியூசிங் என்னன்னு தெரியாது ப்ரோ. எங்களுக்கும் தெரியாது ப்ரோ, எங்களுக்கும் அபியூசிங் தெரியாது ப்ரோ. அபியூசிங் இங்க இது ஸ்கிரீன்ஷாட் காமி. சத்தியமா எங்களுக்கும் காத்து அபியூஸ் பட் நெவர் எவர். இதுக்கப்புறம் பண்ண மாட்டோம். இட்ஸ் a statement. சரி, எங்களுக்கும் நடிக்க தெரியாது ப்ரோ. எங்களுக்கும் வந்து நாங்க அபியூஸ் பண்ண தெரியாது ப்ரோ. நீ சும்மா ஆக்டிங் கொடுக்கற டே, நீ ஆக்டிங் கொடுக்கணும்னு தெரியும். சரி நான் உங்க ஆக்டிங் தான் தெரியுமே அண்ணா. அந்த வாரிசுல ஒரு ஆக்டிங் விட்டீங்களா? என்ன ஆக்டிங் அண்ணா? சாதாரண அண்ணா இல்ல, அசால்ட்டான அண்ணா. என்ன ஆக்டிங்டா உங்க அக்கா மக்கா. அவார்டு யாரோ ஒருத்தவங்க லியோ படத்துக்கு அவார்டு, ஆஸ்கர் அவார்டு கொடுக்கணும்னு சொல்லி ஆஸ்கர் அவார்டு போடணும்னு சொல்லி ட்வீட் போட்டான். கொய்யால அந்த ஜெயத்தை கூப்பிடுங்கடா, அந்த செல்லத்தை ஐயோ அள்ளி வாரி அப்படியே திங்கினோம். டேய் உனக்கு ஓகேவா இல்லையா? என்னடா பிரச்சனை? என்ன ஓகேவா இல்ல? என்ன சம்மதமா? என்ன பொண்ணா பாக்க வந்து ஓகேவா இல்ல? பொண்ணை காட்டு ஓகேவா இல்ல நான் சொல்றேன். சரி ஓகே. ஏய் பிரச்சனை எப்படி சால்வ் பண்ண? உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே தான். சொல்லு எந்த பொண்ணையும் சரி ஓகே சொல்லு. பிரச்சனை எப்படி சால்வ் பண்ண சொல்லு, க்ளீனா சொல்லு. மண்டி போட்டு மன்னிப்பு கேளு. இங்கிலீஷ்லயும் சொல்லியாச்சு, தமிழ்லயும் சொல்லியாச்சு. இதுக்கு மேல என்ன சொல்லணுமா? நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? இல்ல இல்லனா அதே மாதிரி தப்பு அவங்களும் பண்ணாங்கல்ல, அந்த அபியூஸ் அவங்களும் பண்ணாங்க. நம்ம எப்படி போயிட்டு ஒவ்வொரு பர்சனல் இண்டிவிஜுவல் எப்படி கேட்க முடியும்? நான் சொல்றத முதல்ல கேளுங்க. ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு பாயிண்ட் தான். நீங்க எப்போ எங்க தலைவர் வந்து ஆடியோ லான்ச்ல பெருந்தன்மையா ஒரு உங்களோட பேரை எடுத்துட்டு இந்த மாதிரி நான் மீன் பண்ணல, அது வந்து தப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்றத கேளுங்க, லெட் மீ ஃபினிஷ். அவர் வந்து அந்த மாதிரி சொல்லும் போது கூட நீங்க வந்து அவரை பேசின பேச்சுக்கு I can never get out of that. I'm really sorry. It went too personal for me. So what I would suggest Mr. Vijay is, நான் மிஸ்டர் விஜய் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, அவரு அதாவது அப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா அந்த இது போஸ்ட் நீங்க பார்க்கவே இல்ல, எவ்வளவு அப்ரிஷியேட் பண்ணி போட்டிருக்காங்கன்னு. அதெல்லாம் பார்த்தனே, நான் ரீட்வீட்டே பண்ணனே, நான் நிறைய ரீட்வீட் பண்ணனே. ஆனா சொல்றது கேளுங்க, இந்த ஸ்பேஸ்ல நடந்ததையும் நான் பாக்குறேன், புரியுதுங்களா? அதுல வந்து சிக்னிபிகன்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் are hearing you, listening to you, getting influenced by you. There is a certain thing that is going on. நான் அப்ரிஷியேட் பண்ணாம இல்ல, நானே ரீட்வீட் பண்ணேன். வாத்தி அவன் போட்டது நான் ரீட்வீட் பண்ணேன். எக்ஸ்பைரி இதெல்லாம் அந்த பக்கம் போல, நான் ரீட்வீட் பண்ணல. பட் ஐ அப்ரிஷியேட். சரியா? நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா
ஆஃப்டர் ஆல் வந்து நீங்க ரஜினிகாந்த் பேசுனதை வந்து நீங்க சைட்லைன் பண்ணிட்டு கபிலன் பேசுனதுக்கு நீங்க ட்ரிகர் ஆகி வர்றீங்கல்ல. நான் சொல்றேன் 5 விரல் ஒரு கையில ஒன்னா இருக்குமா? ஒவ்வொருத்தரோட ரியாக்ஷனும் ஒரே மாதிரி இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? எக்ஸ்பைரி சொன்னதுதான் இது. இது வந்து உடனே ஓவர் நைட் முடிகிற இஷ்யூ கிடையாது. இட் இஸ் டீப் ரூட்டட். இக்னோர் பண்ணுங்க. ஃபோக்கஸ் த குட். உங்க ஆள் சொன்னதுதான் இது. அதாவது 24 hours பிஃபோர் லால்சனாமே வந்து இது தனமா வந்து ஈனத்தனமா அபியூஸ் பண்ணிட்டு இருந்த உங்க ஆளு சொன்ன வார்த்தை தான் இது. ஸோ வாட் யூ ஷுட் பி டூயிங், யூ ஷுட் பி ஃபோக்கஸிங் ஆன் த குட். நீங்க எதுக்கு கபிலனும் வந்து நோண்டுறீங்க? கபிலன் ஸ்பேஸ்ல உங்களுக்கு என்ன வேலை? அவர் பேசிட்டு போட்டுமே. உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட், உங்களுக்கு அப்படி ஒரு பிளஷர் வேணும், ரஜினியை திட்டணும், அப்ப கபிலன் ஸ்பேஸ்ல போய் திட்ட வேண்டியது. இன்னைக்கு கூட ராம்குமார் என்ன சொல்றாரு பேட்டியில உட்காந்து, நாங்க பீக் டைம்ல வந்துட்டோம், மத்தவங்கள மாதிரி இல்ல. வேற என்ன இன்னொரு வார்த்தை சொன்னா வந்து கேடு கெட்டத்தனமா 30 வருஷமா நாங்க பாத்துட்டோம். ஏன் நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க? ஓல்டு விஷயம் நாங்க திருந்திடும். நான் திருப்பி திருந்த விஷயம் திருப்பி உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. உங்களை அடிக்க மாட்டேன் ஸ்டேட்மெண்ட். நீங்க உங்களை அடிக்க மாட்டேன் ஸ்டேட்மெண்ட்னா எங்களை அடிக்கவும் இல்ல மயிரவும் பிடிக்கும். அதெல்லாம் முடியவே முடியாது. அவங்க அடிக்க மாட்டாங்களா? இதுல கமெண்ட்ல ஜேடி அருண் என்ன மெசேஜ் பண்ணிருக்கான்னு பாருங்கப்பா. இந்த ஸ்பேஸோட கமெண்ட்ல ஜேடி அருண் என்ன மெசேஜ் பண்ணிருக்கான்னு பாருங்க. நம்புங்க ராணா, ப்ளீஸ் ராணா, நாங்க திருந்துட்டோம் ராணா, கபிலன் திருந்துட்டாருங்க ராணா, நம்புங்க ராணா. ஒரு நிமிஷம். இல்ல நான் என்ன சொன்னேன் இப்போ, நான் வந்து ராம்குமாரை பத்தி சொன்னேன். அவன் வந்து பேட்டி சொல்ல முடியாது. இல்ல சொல்லியே ஆகணும். பிகாஸ் ஹி இஸ் a ரெப்ரசன்டேட்டிவ். உங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் அவரு, உங்க கட்சியோட ரெப்ரசன்டேட்டிவ். நீங்க ஃபோக்கஸ் ஆன் யோர் ஜேர்னி. 1992ல உங்களோட டெபியூ. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பப்ளிக் கன்சர்ன் எவ்வளவு இருந்திருக்கு, சோசியல் வெல்ஃபேர் எல்லாம் பண்ணிருக்கீங்க, அவரோட கொள்கைகள் என்னங்கிற மாதிரி ஒரு ஐடியா. ஓகே, இப்ப வேணாம், அவர் கட்சி லான்ச் பண்ணட்டும், அவர் வந்து பெரிய லெவல்ல மாநாடு வைக்கட்டும், அப்புறம் சொல்லிக்கிட்டோம், நோ ப்ராப்ளம். ஆனா இவங்க யாரையும் தொடாம வரணும். வித் டியூ ரெஸ்பெக்ட் டு எல்டர்ஸ், வித் டியூ ரெஸ்பெக்ட் டு whoever came up in politics and by fortune or misfortune மிஸ் பண்ணது, அத பத்தி எல்லாம் தொடாம நீங்க பாட்டுக்கு உங்க ஜேர்னியை பத்தி பேசணும், உங்க பெருமையை நீங்க பேசணும். அவ்வளவுதான். அது எப்ப நடக்குதோ இது தனியா குறைஞ்சிடும், தானா தப்பு பண்ணியாச்சு. இப்ப எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம்? நீங்க பதில் சொல்லுங்க. நாங்க தப்பு பண்ணோம், அதுதான் சொல்றேன். அத முதல்ல நிறுத்தணும். அடிச்சோம். இப்ப எப்படி தப்பு பதிலுக்கு நாங்க விஜய் ஃபேன்ஸ கதற விட்டு சாவடிச்சோம், போட்டு மொந்துன்னு போட்டு மிதிச்சு ஏறி திங்குன்னு குதிச்சோம். ரைட்டா? கபிலன் ஊரு முழுக்க ஒப்பாரி வைக்கிற அளவுக்கு வச்சோம். சரியா? ஆனா இங்க தலைவர் வந்து லால் சலாம் மாநிலஞ்சில பேசினதுக்கு அப்புறம் பதிலுக்கு ஸ்பேஸ் போட்டு உள்ள அபியூஸ் பண்ணது அத்தனை பேரும். இது வரைக்கும் தலைவரை பத்தி பேசின உங்களை அபியூஸ் பண்ண வச்சவங்களையும் ராணாட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். ராணாட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். இருப்பா ஒரு நிமிஷம் தம்பி கார்த்திக், one second. I am the host. I am telling to Rana, please don't disturb. Okay? 1 second. Give me a time. Rana, simple. எனக்கு அம்பு மன்னிப்பு கேட்க கூடாது, அம்பை ஏவி விட்டவன் மன்னிப்பு கேட்கணும். புரியுற மாதிரி சொல்லுன்னா வில்ல மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் அம்பை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. சிம்பிள். Is it doable or not, Mr. Karthik? அது சொல்லுங்க. அவ்வளோ கஷ்டமா? இல்ல ராணா சார், நம்ம எப்படி வந்து இந்த விஷயத்தை வந்து கிளீனா ஸ்மூத்தா எடுத்துட்டு போலாம் நீங்க சொல்லுங்க ப்ரோ. ஐ அம் வெயிட்டிங். இல்ல அடிச்சோன்னு நீங்க சொல்றீங்க. அடிச்சோங்கிறதுலாம் ரொம்ப வேடிக்கையா இருக்கு. சரியா? ஏன்னா ஜெயிலர் டைம்ல வந்து ஒருத்தர் வந்து வாய் விட்டதுக்கு வெத்தலைப்பாக்கு போட்டது யாரு அப்படிங்கிறது தெரியும், ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். சரியா? அடிச்சோங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அது
சொல்லலாம். பட் உண்மை என்ன, யார் அடி வாங்குனா, என்ன மாதிரி அடி வாங்குனா, எப்படி கவட்டுக்குள்ள போட்டு ரஜினி முக்குனாங்க, ரசிகன் எதிர்க்க இதெல்லாம் ஆரம்பிச்ச நமக்கு உடனே தெரியும் இல்லையா? அது தெரியும் தானே உங்களுக்கு? சரி, நாங்களே வரலாறு அடி ஒண்ணு வாங்கிட்டேன்னு இல்ல நினைச்சுக்கிறீங்க. ஸ்பேஸ்ல சின்ன ஒரு பேசுறதுதான் அடின்னு நீங்க நாங்களே நினைச்சீங்கன்னா அடி வாங்கிட்டேன்னு நினைச்சுக்கிறேன். இப்போ பிரச்சனை இல்ல எப்படி இல்ல முடிக்கிறது? நாங்களாம் நினைக்க நினைச்சீங்கன்னா வேணாங்க. வீடியோ ப்ரூஃப் வேணுமா? பிரச்சனை எப்படி சால்வ் இல்ல ராணா பண்ணுறது? வீடியோ இல்ல ப்ரூஃப் ராணா வேணுமா? செட் ஆகாது மூக்குல ராணா. நான் சொல்ற பொக்குன்னு மெத்தட் தான் வாங்குனது, செட் ஆகும் ராணா. தொழுக்குல ராணா பொழுக்குன்னு ராணா வாங்குனது. நான் சொல்ற மெத்தட் தான் செட் ஆகும். நான் சொல்றேன் பாருங்க. இப்ப பாருங்க, இப்ப நான் இப்ப எவ்வளவு அழகா சொல்றேன் பாருங்க. அதாவது அண்ணாத்த டைம்ல ரஜினி ரசிகன் எப்ப இறங்கி விஜய் அடிக்க ஆரம்பிச்சாப்புலயே அன்னில இருந்து இன்ன வரைக்கும் விஜய்க்கு ஒரு படம் ஹிட் ஆகல. அதுதான் அடியோட தரமான அடின்றது. அதான் அடி. ரஜினி ரசிகன் என்னைக்கு விஜய் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சா அன்னில இருந்து விஜய்க்கு எல்லா படம் ஃபிளாப், ட்ரோல், நேஷனல் வைக்கு போயிடுச்சு. ஓகே. செகண்ட் திங், இது எப்படி முடிக்கலாம்? சிம்பிள். அம்பு மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி வில்லு மன்னிப்பு கேட்கணும். அதுக்கப்புறம் தான் அம்பு மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா அங்க பணம், அங்க எய்தவன் தான் எனக்கு வேணும். இந்த அம்பு இங்க இருக்கிற இந்த சின்ன 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 குருவிங்க காக்கா இதெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்கலாம் எனக்குலாம் பெரிய மேட்டர் கிடையாது. அம்பு மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா ஆரம்பிச்சு விட்டது நீ மன்னிப்புகள். என் தலைவர் ஓப்பனா ஒரு மேடையில தன்னுடைய படங்கள்ல தன்னுடைய இதுல வந்து இன்னொரு நடிகரை வச்சு பெருமையை பாராட்டி பேசினார்ல, அந்த இது கிடைச்சதுல விஜய் டிவி அவார்ட்ஸ்ல. லெட் மீ ஃபினிஷ் கார்த்திக். நான் உங்கள்கிட்ட சொல்றேன், நான் ராணாட்ட சொல்றேன். என்னுடைய ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நானும் பேசுறேன். ஓகேவா? நீ கம்முன்னு டேய். ராணா ஹோஸ்ட் இல்ல. அத பத்தி என்ன கவலை கிடையாது. கபிலா தூக்கிடு கபிலா, இது வேலைக்காகாது. He doesn't know to respect and the thing. இல்ல நானுமே சொல்றேன், எல்லாருமே சொல்லிட்டாங்க. ரெஸ்பெக்ட் தி ரஜினிகாந்த். இது எந்த இடத்துல சும்மா இந்த இடத்துல ஓட்டு வாங்குறதுக்கு ஐயா சாமி நாங்க இது எப்படி முடிக்கணும்? ஆமா பெரிய இவர் வந்து 2 நாட்டு இது வந்து இவர் வந்து பஞ்சாயத்து பண்ணி இது பண்ண போறாரு. நான் என்ன கேக்குறேன், ஆரம்பிச்சு வச்சா மன்னிப்பு கேட்கணும். அதை மன்னிப்பு கேட்ட போக சொல்லுது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓப்பனா ஒரு அறிக்கை, என்னுடைய ரசிகர்கள் செய்த காரணத்துக்காக நான் தாழ்மையுடன் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். ரஜினிகாந்த் ரசிகர்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். தாழ்மையுடன் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். மன்னிக்குவோம். இவ்வளவுதான் சிம்பிள். ஒரு அறிக்கை நீ சாரி கேக்குறியா? அவனை மன்னிப்பு கேட்க சொல்ல, நான் மன்னிப்பு கேட்கிறேன். அவனை மன்னிப்பு கேட்க சொல்ல, அவனை நிறுத்த சொல். அவனை நிறுத்த சொல். நான் நிறுத்துறேன். அண்ணாத்த டைம்ல உட்காந்துக்கிட்ட ஆரம்பிச்சு தலைவர் படத்தை டிகிரேட் பண்ணால அவனை நிறுத்த சொல். நான் நிறுத்துறேன். கபிலன் என்னடா நான் சொல்றேன். இருங்க நான் கொஞ்சம் பேசிக்கிறேன். கார்த்திக்கு, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். தலைவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்னார்ல, அதுக்கும் விஜய்க்கும் விஜய் ஃபேன்ஸ்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருந்துச்சா? இல்ல உனக்கு உன்கிட்ட எனக்கே உன்கிட்ட கேள்வி இருக்கு. பாயிண்ட் பேச முடியாது. எங்க பேரு எனக்கு ராணா மட்டும் தான் வேணும். ராணா நீங்க மட்டும் பேசுங்க ராணா. ஆமா ராணா. அதுக்கப்புறம் போவாங்க. டேய் கிங்ஸ்லி, அது கார்த்திக், கபிலன் is a host, கிங்ஸ்லி is a co-host. அவங்கள மீறி தான் என்கிட்ட வரணும். சரியா? क्वेश्चन இருக்கு, கேட்கலாமா? கார்த்திக், அது வந்து வேலிட் கொஸ்டின். அதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். கிங்ஸ்லி கேட்ட கொஸ்டினுக்கு பதில் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சாகணும். ஏன்னா இதுல மெயின் அந்த சொல்லுங்க. நீங்க கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டேன்ல, அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. கேளுங்க ப்ரோ. தலைவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்னப்ப, ஆமா, விஜய்க்கும் விஜய் ஃபேன்ஸ்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருந்துச்சா? இல்ல. அப்புறம் எதுக்கு உங்களோட இப்ப இருக்கிற ஸ்போர்ட்ஸ் பர்சன் ராம்குமார் ட்வீட் போட்டான்? இல்லடா, ஒரு 2 பேர் ட்வீட் போடுறது அதெல்லாம் நீங்க ஒரு அரசியல சாதாரண உங்க வயசு என்ன சொன்னீங்க? 33. என்ன சொன்னீங்க? 33 என் வயசு. சரி, ஓகே. நீங்க முதல்ல 33 வரையும் பேசல. நான் சொல்றேன் கேளுங்க. கிங்ஸ்லிக்கு பதில் சொல்றேன். அப்படி ஒன்றும் இல்ல. நான் நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து ஓட்டு போடுறது இல்ல,
தமிழ்நாட்டுக்கு யாரு ஓட்டு ஓட்டு போட போடுறது வாய்ப்பு யாரு இருக்குதா? ஓட்டு போடுறதுல நான் தமிழ்நாட்டுல தானே நீ இருக்கேன். தமிழ்நாட்டுக்கு வீட்டுக்கே ஓட்டு போடுறது இல்ல சூஷாட்டு. அப்போ இல்ல விட்டுரு. அப்ப ஒரு வெளிநாட்டுல இருக்கிற ஓட்டு விஜய் போட்டு இல்ல வெளிநாட்டுல என்ன லண்டன்ல இது இருக்கிறவங்க என்ன இதெல்லாம் ஓட்டா ஒரு போடுறாங்க? லூசுத்தனமா நான் அப்படிதான்ப்பா லூஸ் டாக் இது. பேசுறேன். இல்ல 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 நான் ஒரு கேள்வி இது கேட்பேன். சார் ஓட்டு கனடால இருக்கிறவங்க போடுவாங்க. ஓட்டு இது போட முடியாது வரைக்கும் அப்படின்னா ஒரு எனக்கு ஒரு ஓட்டு கேள்விக்கு அவுட்டு. கூட பதில் வரவே எப்பா ஒரு நிமிஷம்ப்பா. கனடால இருக்கிறவங்க ஓட்டு போட முடியாதுன்னா அப்ப லண்டன்ல போயிட்டு அடிக்கடி போயிட்டு வரவங்களும் ஓட்டு போட முடியாது தானே? என்னப்பா கரெக்ட் தானே? வாசம் தானே நான் சொல்றது? ஆக்சுவலி அரசியல்ல நிக்க முடியாது அப்படின்னா நான் என்ன கனடியன் சிட்டிசன் தான் நான் சொன்னேன் இல்லையே. நான் என்ன இந்தியன் சிட்டிசன் தான். நான் இங்க வந்து ஓட்டெல்லாம் போட்டிருக்கேன். நான் எனக்கெல்லாம் ஓட்டு உரிமை இருக்கு. அதெல்லாம் நீங்க உங்களுக்கு அது விட்டுருங்களேன். நீங்க மறுபடியும் டைவர்ட் ஆகி போறீங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. திருநெல்வேலிக்காரன் அப்ப போதுமா? கருத்தியல திருநெல்வேலிக்காரன் பேசுவோமா? அப்ப கருத்தியல பேசுவோமா? ஏடிஎம்கே டிஎம்கே பத்தி கருத்தியல பேசுவோமா? கருத்து எதுக்கு பேசும். ஏடிஎம்கே டிஎம்கே? நான் ஏன்பா பேசுவோம் கிங்ஸ்லி கேட்ட ராம்குமார் கேள்விக்கு இன்னும் பதில் வரலையே. அதுக்கு கேட்டா வராது கருத்தியல் மேடம். பேசும். அன்னைக்கு தலைவர் மேடம் அரசியலுக்கு தொண்ணூத்தொட்டு வர்றதுக்கும் மேடம் தொண்ணூத்தொட்டு விஜய்க்கும் விஜய் ஃபேன்ஸோட இது இல்ல விஜய் ஒரு நிமிஷம். இல்ல ஒரு நிமிஷம். கிங்ஸ்லி அண்ணன் கருத்தோட கருத்திலோட முத சொல்லிருக்காரு. சொன்னால புரிஞ்சுக்க. கருத்திலோட முத சொல்லிருக்காரு அண்ணன். கருத்தோட முத கருத்தியெல்லாம் சொல்லிருக்காரு. கேட்டேன். புரிஞ்சுக்க. இல்ல நான் கருத்தியெல்லாம் கேட்டேன். ஒரு என்ன சிம்பிள் சொன்னீங்க? ஆன்சர் தான் என்கிட்ட இருக்கு. சொல்டா. டாவா என்ன சொன்னீங்க? இருக்கட்டும் விட்டுருங்க. அது இல்ல we are attempting. நீங்க ஓட்டு அட்டம்ப்டா போடுங்கன்னு நான் கேக்குறோம். எத்தனை இன்ஃபேக்ட் 12th சரி நீ கேளு கிங்ஸ்லி. இன்னும் டென்ஷன் ஆயிடும். அப்புறம் என்னடா போட்டு கூப்பிடுவான். எதுக்கு வம்பு? இல்ல கார்த்திக் நீங்க சொன்னீங்க விஜய்க்கும் விஜய் ஃபேன்ஸ்க்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னீங்க. அப்புறம் எதுக்கு ராம்குமார் ட்வீட் போட்டான்? அதுக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்லுங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன். தளபதி விஜய் இப்ப பதில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க இன்னொரு விஷயம் சொல்லுங்க. ஓகே நான் வரேன். ஓகேவா? இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன். அதுக்கப்புறம் நான் கேள்விக்கு பதில் சொல்றேன். ஓகேவா? என்னன்னா தளபதி விஜய் இதுக்கப்புறம் 55 வருஷமா 2 கட்சி தான் ஆண்டிருக்காங்க. இப்போ ஒரு தளபதி விஜய்னு வர்றாரு. உங்களால ட்ரை பண்ணா பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம். இட்ஸ் a ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஒருத்தர் நீங்க வந்து பாலிடிக்ஸ்ல ஒரு டஸ்ட் ஓகேவா? பாலிடிக்ஸ் நாலேஜ் எப்படி தெரியுமா இருக்கு? ஒண்ணுமே இல்ல. ஓகேவா? நீங்க அது 50 வருஷம் எல்லாம் கிடையாது. இது பெரிய சரித்திரமே இருக்கு. பேசுறதுக்கு உங்களுக்கு முதல்ல வயசும் பத்தாது, அனுபவம் பத்தாது. இருங்க. லெட் ஹிம் ஃபினிஷ். லெட் ஹிம் கம்ப்ளீட். ஒரு விஷயம் இருங்க. ஏன் இன்டர் பண்றீங்க? இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அவனை பேச விடுங்க. அந்த பையனை பேச விடுங்க. பேசுப்பா, நீ பேசுப்பா. அதுக்கப்புறம் ஒருத்தன் வரான். உள்ள முடிஞ்ச நீலாம் சத்தியமா ஓட்டு போட தேவையில்லடா டேய், அசிங்கமா பேசிருவேன். வார்த்தை வந்து விட வேணாம்னு சொல்லிட்டு ஒரு கண்ணியமா பேசுறேன். ஓகேவா? நான் அவன்தான் பேசுவேன்னு சொல்லிட்டு கம்முன்னு இருக்கேன். ஓகேவா? கம்முன்னு நீங்க ஓடிடு. இன்ஃபேக்ட் நான் வேற மாதிரி வார்த்தை கம்முன்னு கேட்ட கேள்விக்கு பதில்ப்பா. அதுக்கப்புறம் அடுத்த சொல்லு. யாரு ஓட்டு போட வேணாம்? யாரு ஓட்டு போட வேணாம்? நானா? நீங்க கபிலா? எனக்கு வந்து கிங்ஸ்லிக்கு வந்து கண்டிப்பா அவன் ஃபாரின் ஓட்டு. அவன் ஓட்டு நீ ஓட்டே தேவையில்லைன்றேன். அவனா நல்லவன். நீ கேடு கேட்டவன்டா. ஓகேவா? சரி நான் ஏன் ஓட்டு போடக்கூடாது? ஏன் கருத்து நான் ஏன் ஓட்டு போடக்கூடாது? ஏன் நீதான் சொல்லிய டேய் நீ வாழ்க்கையே கேடு கேட்ட. அதாவது நீ வாழறது யார் தெரியுமா? ஆன்டி விஜய் ஃபேன்டா. விஜயே பிடிக்காது அப்படின்னு வாழ்ற ஆள். நீ எப்படி உங்ககிட்ட பேச முடியும்? உங்ககிட்ட சொல்லு. கருத்து ரீதியா பேச முடியும். அவங்ககிட்ட அவங்ககிட்ட கருத்து ரீதியா பேச முடியும். மெம்பர்ஸை சேர்க்கணும். அதுக்கப்புறம் கேண்டிடேட் லிஸ்ட் சொல்லணும். அதுக்கப்புறம் பிரச்சாரம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஓட்டு. இது ஓகே. முதல்ல தோண்டணும், அப்புறம் கட்டணும். பேசாம சிரிப்பிஞ்சிரும். கம்முன்னு அது எப்படி யாரு ஸ்பேஸ்ல வந்து நீ என்ன பேசிட்டு இருக்க தம்பி? முதல்ல தோண்டணும், அப்புறம் கட்டணும். என்னப்பா நீ கேள்வி கேக்குற? ஒரு கேள்வி கூட பதில் வரலையே. நீ ஓட்டு போடாத ரீசன் விஜய்க்கு ஏன் ஓட்டு போட மாட்டேன் அது மட்டும் சொல்லு. ரீசன் சொல்லு. அதான் முதல்ல தோண்டணும். இல்ல ஏன்னா நான் வந்துட்டு புரட்சி தளபதி விஷாலுக்கு ஓட்டு போட போறேன். அவர் தான் சிஎம் ஆக போறார். புரட்சி தளபதி விஷால் நானும் மதுரைக்காரன் தான்டா. கபிலன்
கபிலன் எல்லா ஃபேக் பாக்ஸ் ஆஃபீஸுக்கு உண்மையான பாக்ஸ் ஆஃபீஸ் சொன்னேன்னா நான் ஓட்டு போட சான்ஸ் இருக்கு. ஓ வாக்குமூலம்